தீமைகள் தடைகள் என்று எண்ணி ஒதுக்காமல் அவற்றில் இருக்கும் நன்மைகள் என்னென்பதை அறிந்து அவற்றை எவ்வாறு சரிவர உட்கொள்ளலாம் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நம் விடியலை வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். பொதுவாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வயிற்றில் ஏற்படுகின்ற புண்களும் மூல நோயும் மிகப்பெரிய அளவில் நம்மளை பாதிக்கிறத பார்க்குறோம். இன்றைக்கு என்னதான் வயிற்று புண்களுக்கு மருந்துகளை சாப்பிட்டாலும் உணவு கட்டுப்பாடுகள் இருந்தாலும் கூட ஏதோ ஒரு நேரம் வெளி உணவு சாப்பிடும்போது அந்த ஏன் சாப்பிட்டோம் அப்படிங்கிற அளவுக்கு வயிறு வேதனையும், மூல நோய் கூட பார்த்திங்கன்னா உணவில் கட்டுப்பாடு இருந்தால் கூட பிரயாணம் செய்வதோ அமருவதோ இன்றைக்கு நம்மால் தடுக்க முடியாது. ஏதோ ஒரு நாள் ஒரு 2 மணி நேரம் பிரயாணம் செய்த பிறகு வலிகளும் வேதனைகளும் அதிகமாகி உடல் பாதிக்கப்படுறதை நம்ம பார்க்குறோம். மூல நோயையும் வயிற்றில் ஏற்படுகின்ற புண்களையும் இயற்கையாக எவ்வாறு குணப்படுத்தி கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்போது அதற்கு நமக்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்யக்கூடிய ஒரு அருமருந்து எதுன்னு கேட்டிங்கன்னா நாயுருவி அப்படின்னு சொல்லலாம். நாயுருவி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆடை ஒட்டி அப்படிங்கிற பேர் கூட இதற்கு உண்டு. நம்ம பொதுவாக கிராமங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு செடி இருக்கும், மேலே ஒரு பெரிய காம்பு, அதுக்கு மேலே விதைகள் சின்ன சின்னதாக ஒட்டி கொண்டு இருக்கிறத பார்க்க முடியும். நடந்து போகும்போது நம்மளுடைய துணிகள் அது மேலே பட்டால் கூட அந்த விதை துணிகளில் ஒட்டிக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது கீழே விழுந்து அங்கங்கே செடி செடியாக முளைக்கும். வருடத்தில் 365 நாட்களும் வெயில் இருந்தாலும் மழை இருந்தாலும் ஓரளவு லேசாக தண்ணீர் இருந்தால் போதும், அந்த விதை கிடுகிடுன்னு வளர்ச்சி வர்றதை பார்க்க முடியும். இந்த வயிறு ஏற்படுகின்ற புண்கள் மற்றும் மூல நோயை நீக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அருமருந்து இருக்குன்னா அது இந்த நாயுருவியை தான் சொல்லணும். நாயுருவியில் 2 வகை இருக்கிறத பார்க்க முடியும். ஒன்று வெள்ளை நாயுருவி, சாதாரணமாக நம்ம பார்க்கறது. இன்னொன்று சிகப்பு நாயுருவி அப்படின்னு சொல்லுவோம். இதோட தாவரத்துடைய அந்த பச்சை நிறமே பார்த்திங்கன்னா சிகப்பு கலந்த ஒரு வடிவத்தில் இருக்கிறத பார்க்க முடியும். நாயுருவியுடைய முழு தாவரமுமே நம்ம மருந்துக்காக தான் பயன்படுத்துகிறோம். முக்கியமாக அதோட வேர்பகுதி. நாயுருவியை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா இன்றைக்கு திருஷ்டிக்காக மிகப்பெரிய அளவில் உபயோகப்படுத்துகின்ற மூலிகைன்னு கூட சொல்லலாம். குழந்தைங்கள்லாம் கூட வீட்டில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா அதோட வேர் எடுத்து கட் பண்ணி கருப்பு கயிறில் கட்டி கையில் காலில் கட்டி வச்சுருப்பாங்க, திருஷ்டி படக்கூடாது அப்படின்னு. அந்த மாதிரி பார்த்திங்கன்னா வயிற்றில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளுக்கு இந்த நாயுருவியுடைய முழு தாவரத்தையும் எடுத்து அல்லது அதோட வேரை எடுத்து நன்றாக அரைத்து ஒரு கொட்டை பாக்களவு செய்து அதை காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு இரவு ஒரு வேளை உணவுக்கு முன்புன்னு தொடர்ந்து சாப்பிடுங்க. ப்ளீடிங் பைல்ஸ்ன்னு சொல்லுவோம். மோஷன் போகிறதுக்கு முன்னாடி ரத்தம், மோஷனோடு கலந்த ரத்தம் அல்ல மோஷன் போயிட்டு வந்த பிறகு ரத்தம்னு மிகப்பெரிய அளவில் உதிரப்போக்கு ஏற்பட்டு விடுவதை நம்ம பார்க்க முடியும். அந்த அளவுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகளை குறைக்கக்கூடிய மிகப்பெரிய அருமருந்துகளில் ஒன்று எது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த நாயுருவியை சொல்லலாம். அதே போல் பெண்களுக்கு இன்றைக்கு நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா கருப்பை வீக்கமும் கருப்பையில் நார்க்கட்டிகள்னு சொல்லக்கூடிய யூட்ரைன் ஃபைப்ராய்ட்ஸும் ஏற்படுறதை பார்க்குறோம். அறுவை சிகிச்சை ஒன்று தான் தீர்வு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பிரச்சனையாக இது இருக்கிறத பார்க்குறோம். இன்றைக்கு 35லிருந்து 50 வயதுக்குட்பட்ட பெண்களில் இந்த பிரச்சனை இருப்பவர்களில் கிட்டத்தட்ட 60% பேர் சிறு வயதிலேயே கருப்பையை எடுத்து விடுவதற்கோ இழந்து விடுவதற்கோ காரணமாக இருப்பது இந்த அடினோமயோசிஸ்ன்னு சொல்லக்கூடிய வீக்கமும் இந்த கருப்பையில் ஏற்படுகின்ற நார்க்கட்டிகளும் தான். இதை எவ்வாறு இயற்கையாக குறைக்க வேண்டும் அப்படின்னு பார்க்கும்போது அதற்கு நமக்கு உதவி செய்கின்ற மிகப்பெரிய மருந்து நாயுருவியுடைய வேர். எல்லா நாட்டு மருந்து கடைகள்லையும் நாயுருவி உங்களுக்கு கிடைக்கும். அதோட வேர் மட்டும் எடுத்துக்கோங்க. 1 லிட்டர் தண்ணீருக்கு 20 கிராம் அளவுக்கு அதை வேரை போடுங்க, நல்லா கொதிக்க வைங்க, 300 மில்லியாக குறைங்க. வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த கஷாயத்தை காலையில் ஒரு முறை, மதியம் ஒரு முறை, இரவு ஒரு முறை, 3 வேளை உணவுக்கு முன்பு சாப்பிடுங்க. உங்களுடைய அந்த பிரச்சனை ரொம்ப வேகமாகவே குறைந்து விடுவதை பார்க்க முடியும். ஏன்னா இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம்னா இந்த மாதவிலக்கு நேரங்களில் உதிரப்போக்கு நிற்காமல் நம்மை கஷ்டப்படுத்துவது தான். அந்த கஷ்டத்தை நீக்கக்கூடிய அழகான அருமருந்துகளில் ஒன்று எதுன்னு கேட்டிங்கன்னா நாயுருவி தான். நிறைய பெண்கள் பார்த்திங்கன்னா இந்த மாதவிலக்கு நேரங்களில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளுக்காகவே ஹார்மோன் சம்பந்தப்பட்ட மாத்திரைகளை சாப்பிடுவதும், சில நேரங்களில் பார்த்திங்கன்னா நேரடியாக கர்ப்பப்பைக்குள்ளேயே வைக்கக்கூடிய மருந்துகளை வைத்து கொள்வதும், அப்புறம் ஒரு 6 மாதம் நல்லாயிருக்கும், அதன் பிறகு பார்த்திங்கன்னா மீண்டும் உதிரப்போக்கு, மீண்டும் பிரச்சனை அல்லது அதிலிருந்தே கட்டிகள் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுறதையும் நம்ம பார்க்குறோம். அப்போ இயற்கையான முறையில் இதை குணப்படுத்தி கொள்ள வேண்டும், இயற்கையான முறையில் இதிலிருந்து வெளிவர வேண்டும் அப்படின்னும் போது
அதற்கு மிகப்பெரிய அளவில் நமக்கு உதவி செய்கின்ற மிகப்பெரிய அருமருந்து இந்த நாயுருவியாகத்தான் இருக்க முடியும். பொதுவாக நாயுருவியிலிருந்து பதங்கம் செய்வாங்க சித்த மருத்துவர்கள். ஆயுர்வேதத்தில் பார்த்திங்கன்னா அபாமார்க க்ஷாரம்னு சொல்லுவாங்க. இந்த தாவரத்தை எடுத்து நல்லா ஒரு சட்டியில் போட்டு சீலை பண்ணி உள்ளே வச்சு எரிச்சிருவாங்க. சாம்பலானது அப்படியே ஒரு பானை தண்ணியில் கலந்து நல்லா கரைச்சி மேலே இருக்க தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு சூடு பண்ணுவாங்க பானையை. உள்ளே இருக்கக்கூடிய அந்த சாம்பல் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரௌன் கலரில் இருக்கும். அப்புறம் போக 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 பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெண்மை நிறமாக மாறி கடைசியில் வெண்மை நிறமாகவே அந்த க்ஷாரம் கிடைக்கிறத பார்க்க முடியும். ஆறாமல் இருக்கக்கூடிய காயங்களை ஆற்றுவதற்கு, பௌத்திரம் சம்பந்தப்பட்ட நோய்களை நீக்குவதற்கு, குறிப்பாக பார்த்திங்கன்னா நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய இந்த மூலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நீக்குவதற்கு ஆயுர்வேதத்தில் க்ஷாரகர்மானே சொல்லுவாங்க. ஒரு நூல் எடுத்துகிட்டு அதுக்கு மேலே வந்து சில மருந்துகளை தடவி அதுக்கு மேலே வந்து இந்த நாயுருவிலிருந்து எடுக்கக்கூடிய இந்த க்ஷாரத்தை தடவி அந்த மூலத்து மேலே லேசாக ஒரு நூல் மாதிரி கட்டி விட்டுருவாங்க. அப்படியே ஒரு வாரம் 10 நாள் ஆகும்போது அது கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கி பார்த்திங்கன்னா அப்படியே அருந்து கீழே விழுந்துடும். மூலமே இல்லாமல் போய்விடுவதை பார்க்க முடியும். இன்றைக்கு செய்யக்கூடிய கன்வென்ஷனல் சர்ஜிக்கல் ப்ராசஸை விட இந்த மாதிரி கயிறுகள் மூலம் க்ஷார கர்மம்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு கர்மம் மூலம் செய்யக்கூடிய அந்த மூல நோயுடைய அறுவை சிகிச்சை வலி இல்லாமல் இரத்தம் இல்லாமல் நிரந்தரமாக தீர்வளிக்கக்கூடிய ஒரு சிகிச்சையாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கு சைனா அவ்வளோ பெரிய ஊருன்னு சொல்கிறோம், நம்மளை விட மருத்துவ வசதி நிறைய இருக்குதுன்னு எவ்வளோ அறிக்கைகள் பார்க்குறோம். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்கள் கூட இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் இந்த க்ஷார கர்மம் போல் ப்ராசஸை யூஸ் பண்ணி தான் பைல்ஸை கட் பண்ணுறதை நம்ம பார்க்க முடிகிறது. அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா தொங்கி கொண்டிருக்கக்கூடிய சீழ்வடியக்கூடிய மூலத்தை கூட அறுவை சிகிச்சை இல்லாமல் வெறும் வெளிப்புற சிகிச்சையிலேயே குணப்படுத்தக்கூடிய அருமருந்து இந்த நாயுருவின்னு சொல்லலாம். எனவே நேயர்களே, இந்த நாயுருவியை பொறுத்தவரையிலும் அந்த காலத்திலலாம் பல் துலக்கக்கூடிய பல் நோய்களை நீக்கக்கூடிய மருந்தாக கூட இந்த நாயுருவியை உபயோகப்படுத்துவாங்க. நாயுருவியை பொறுத்தவரையிலும் இயற்கை நமக்கு கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த அருமருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தி வந்தோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். சமூகத்தில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு எவ்வாறு தீர்வு காணலாம் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். நாம் விடியலை வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று ஒரு சிறப்பு வாய்ந்த தினம், தேசிய குழந்தைகள் தினம். ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் 14ஆம் தேதியை இந்தியா குழந்தைகள் தினமாக கொண்டாடி வருகிறது. இந்த தினத்திற்கு இன்னொரு சிறப்பும் உண்டு. இந்தியாவினுடைய முதல் பிரதமர் பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய பிறந்த தினம் இது. இந்த தினத்தில் நாம் ஜவஹர்லால் நேரு அவர்களை பற்றியும், இந்த தினம் ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய இந்த பிறந்த தினம் குழந்தைகள் தினமாக கொண்டாடப்படுவது பற்றியும் நாம் சில எண்ணங்களை பகிர்ந்து கொள்வது பொருத்தமுடையதாக இருக்கும் என்று நம்புகிறேன். பண்டித ஜவஹர்லால் நேரு நவீன இந்தியாவின் சிற்பி என்று கருதப்படுகிறார். அதுதான் உண்மையும் கூட. ஒரு மதசார்பற்ற நவீன இந்தியாவை உருவாக்கியதில் இந்தியாவின் முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய பங்களிப்பு மிக 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 முதன்மையானது, முக்கியமானது. இன்னும் சொல்லப்போனால் அண்ணல் மகாத்மா காந்தி அவர்கள் அன்றைக்கு பிரதமர் பதவிக்கு பலருடைய பெயர்கள் பரிசீலிக்கப்பட்டால் கூட நேரு பிரதமராவதையே மிகவும் விரும்பினார் என்பது வரலாறு அறிந்த அனைவரும் தெரிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு செய்தி. காரணம், நேரு அவர்களுடைய ஆழ்ந்த கல்வி, புலமை, அவருடைய சகிப்புத்தன்மை, எல்லோரையும் சமமாக பாவிக்கிற பாங்கு, ஒரு நவீன சிந்தனையாளர் அவர், நவீன உலகத்தைச் சேர்ந்த சிந்தனையாளர் அவர். அவர்தான் இந்தியாவினுடைய எதிர்காலத்தை திட்டமிட முடியும், தீர்மானிக்க முடியும் என்பதில் காந்தி தெளிவான பார்வையை கொண்டிருந்தார். அந்த எண்ணத்தை ஜவஹர்லால் நேரு அவர்கள் நிறைவேற்றவும் செய்தார் என்று தான் சொல்ல வேண்டும். மதசார்பற்ற இந்தியாவிற்கான வலுவான அடித்தளங்களும் அதற்கான ஒரு அரசியல் சாசனமும் செயல் திட்டங்களும் நேரு அவர்களுடைய காலத்தில் தான் உருவாக்கப்பட்டன. இன்று நேரு அவர்களுடைய பெயரை மறைப்பதற்கு அல்லது அவற்றை திரிப்பதற்கு, அந்த இடத்தில் வேறு யாரையாவது வைப்பதற்கு இங்கே பலரும் முயற்சிக்கிறார்கள். நேருவை விட சிறந்த ஆளுமைகளை கட்டி அமைத்து விடலாம், தாங்கள் உருவாக்கி விடலாம் என்று கற்பனை செய்கிறார்கள். ஆனால் ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய அந்த பங்களிப்பு என்பது இந்திய வரலாற்றிற்கு, இந்தியாவினுடைய சுதந்திர இந்தியாவினுடைய அடித்தளங்களுக்கு அவர் அளித்திருக்கக்கூடிய பங்களிப்பு என்பதை வரலாற்றில் எவரை கொண்டும் அதை ஈடு செய்ய முடியாது. நிச்சயமாக
அவர் போட்டு தந்த பாதையில் அந்த ஜனநாயக மதசார்பற்ற தேசம், பன்முகத்தன்மை கொண்ட ஒரு இந்திய தேசம் என்பதை கட்டி காப்பதற்காகத்தான் இன்று நாம் அனைவரும் போராடி கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. அந்த வகையில் பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய இன்றைய இந்த பிறந்த தினம் என்பது நம் அனைவருக்குமே மிக மிக முக்கியமான ஒரு தினம். ஜனநாயக விழுமியங்களை முன்னெடுத்து செல்லக்கூடியவர்கள் அனைவரும் கொண்டாட வேண்டிய ஒரு தினம் ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய இந்த பிறந்த தினம் என்று நான் பார்க்கிறேன். இது ஏன் குழந்தைகள் தினமாக கொண்டாடப்படுகிறது என்று பார்த்தால், இளைஞர்களுடைய நலன், குழந்தைகளினுடைய நலன், பாதுகாப்பு சார்ந்து ஏராளமான திட்டங்களை தீட்டியவர் ஜவஹர்லால் நேரு அவர்கள். அதோடு மட்டுமல்லாமல் இன்றைக்கு ஜவஹர்லால் நேரு அவர்கள் ஒரு குழந்தைகளோடு மிக நெருக்கமான உறவுகளை கொண்டிருக்கக்கூடியவர், குழந்தைகளோடு அதிகமாக உரையாடக்கூடியவர், குழந்தைகளை பரிவுடன் அணுகக்கூடியவர் என்கிற ஒரு பார்வை இருக்கிறது. அதனால் பொதுவாக சர்வதேச குழந்தைகள் தினம் நவம்பர் 20ஆம் தேதி தான் கொண்டாடப்படுகிறது. ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய பிறந்த தினமான இந்த நவம்பர் 14ஆம் தேதியையே நாம் தேசிய குழந்தைகள் தினமாக நாம் கொண்டாடி வருகிறோம் என்பது எல்லா விதத்திலுமே பொருத்தமான ஒன்று. இந்த குழந்தைகள் தினத்தில் நாம் குழந்தைகள் இந்த உலகத்தில் எதிர்கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றியும் நாம் சில வார்த்தைகள் பேசுவது மிக மிக முக்கியம். குழந்தைகளினுடைய உரிமைகள் மற்றும் பாதுகாப்பு என்பதுதான் எப்பொழுதும் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. அப்படி பார்க்கிற போது இன்றைக்கும் கூட இந்தியாவில் ஊட்டச்சத்து பற்றாக்குறையினால் பெரும்பாலான குழந்தைகள் இறக்கக்கூடிய அவலம், லட்சக்கணக்கான குழந்தைகள் இறக்கக்கூடிய அவலம் இருக்கிறது. பல மாநிலங்களில் இன்றைக்கும் குழந்தை தொழிலாளர் முறை என்பது நடைமுறையில் இருக்கிறது. குழந்தை தொழிலாளர் முறைமையை முழுமையாக ஒழிக்காமல் குழந்தைகளுடைய நல்வாழ்க்கையை பற்றி நாம் பேசுவது அபத்தமானது. அந்த வகையில் குழந்தை தொழிலாளர்களுடைய அந்த முறைமையை ஒழிப்பதற்கான இன்னும் முழுமையான திட்டங்கள் நமக்கு தேவை. இன்னொன்று, இந்தியாவில் குழந்தைகள் கடத்தப்படுவது, காணாமல் போவது என்பது பெருமளவிற்கு நடந்து கொண்டிருக்கிறது என்கிற செய்தியையும் நாம் இந்த இடத்தில் சேர்த்து பார்க்க வேண்டியிருக்கிறது. குழந்தைகளினுடைய பாதுகாப்பு குறித்த கேள்விகள் இது முக்கியமாக இருக்கிறது. இந்த குழந்தை கடத்தல், அதன் மூலமாக நடைபெறக்கூடிய பல்வேறு விதமான கொடூரமான தொழில்கள், முக்கியமாக உடல் உறுப்பு திருட்டுதல், குழந்தைகளை விபச்சாரத்திற்கு பயன்படுத்துதல் அல்லது வெளிநாடுகளுக்கு அவர்களை தொழிலாளிகளாக அனுப்புதல், இப்படி பல்வேறு விதமான கொடுமைகள் குழந்தைகளுக்கு அரங்கேறுகின்றன. இதை நாம் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய சமூக பிரச்சனையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இதெல்லாம் பொதுவான சில பெரிய பிரச்சனைகள் என்று சொன்னால், தனிப்பட்ட முறையில் நாம் குழந்தைகளை எப்படி கையாள்கிறோம், அணுகுகிறோம் என்பதும் மிக மிக முக்கியமான ஒரு பிரச்சனை என்று நான் பார்க்கிறேன். நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், குழந்தைகளுக்கு சில அடிப்படை உரிமைகள் இருக்கின்றன. தேர்வு செய்வதற்கான உரிமை, விருப்பு வெறுப்புகளுக்கான உரிமை, ஒரு மனித உரிமை சார்ந்த அனைத்து விஷயங்களும் குழந்தைகளுக்கும் பொருந்தும். ஆனால் எப்பொழுதுமே நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு எதுவும் தெரியாது, அவர்கள் நம்முடைய விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய ஒரு கருவிகள் என்று நாம் நினைக்கிறோம். நாம் விரும்பியதைத்தான் அவர்கள் உண்ண வேண்டும், நாம் விரும்பியதைத்தான் அவர்கள் படிக்க வேண்டும், நாம் விரும்பியபடி தான் அவர்களுடைய வாழ்க்கையை தீர்மானித்துக் கொள்ள வேண்டும் என்பதெல்லாம் ஒரு அடிப்படையிலேயே நியாயமற்ற ஒன்று. குழந்தைகளுக்கு சிந்தனை இருக்கிறது, உணர்வுகள் இருக்கின்றன. குழந்தைகளை மதிக்க வேண்டும், குழந்தைகளை பாதுகாக்க வேண்டும். கல்வி என்கிற பெயரில் அவர்களை பெரும் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கக்கூடாது. கட்டுப்பாடுகள் என்கிற பெயரில் அவர்களை பெரும் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கக்கூடாது. இன்னும் சொல்லப்போனால், குழந்தைகள் இன்றைக்கு மின்னணு சாதனங்களினுடைய அடிமைகளாக இருக்கிறார்கள். அவற்றிலிருந்து குழந்தைகளை விடுவிப்பதும் கூட ஒரு மிகப்பெரிய குழந்தைகள் தினத்தினுடைய சவாலாக நான் பார்க்கிறேன். நிச்சயமாக குழந்தைகளுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் அவர்களுடைய நிகழ்காலம் சிறப்பாக அமைய வேண்டும் என்பதை மறந்துவிடக்கூடாது. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பல்வேறு துறைகளில் பல சாதனைகளை படைத்தவர்கள் வல்லுநர்கள். அவர்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் போது அது நமக்கு சிறந்த தூண்டுகோலாக அமைகின்றது. அந்த வகையில் இன்றைய சிறப்பு விருந்தினர் யார் என்பதை பற்றியும் அவர்கள் என்ன செய்திகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார்கள் என்பதையும் பார்க்கலாம். நாம் விடியலில் வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. வணக்கம் நேயர்களே, விடியலில் வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் எழுத்தாளர் இமயம். திராவிட இலக்கிய சிந்தனையாளரா, திராவிடம் அப்படிங்கிறது என்ன, தலைவர் கலைஞர் அவர்கள் திராவிட கொள்கைகளை இறுதி வரைக்கும் எப்படி பின்பற்றியிருந்தார், அவரோட இவருக்கான தொடர்பு, இப்படின்னு இன்னைக்கு பல விஷயங்களை அவர்கிட்ட கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம்.
ஒரு படைப்பாளியா, எழுத்தாளரா முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் சார். ஒரு படைப்பாளியா இன்னைக்கு வந்து தலைவர் கலைஞர் அவர்களுக்கு நினைவாஞ்சலி, புகழாஞ்சலி பல துறை சேர்ந்தவர்களும் நம்ம செஞ்சுட்டு இருக்கிறத பார்த்துட்டு இருக்கோம். ஒரு மாதம் கடந்தும் ஒரு நாளும் ஒவ்வொரு இடத்துலையும் இதற்கான புகழஞ்சலி அந்தந்த துறை சார்ந்தவங்க செய்கிறாங்க. யாருக்கெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு இது வரைக்கும் கிடைச்சிருக்குமா அப்படின்னா சந்தேகப்படுற அளவுக்கு தலைவர் கலைஞர் அவர்களுக்கு மரியாதை செலுத்திட்டு இருக்கிறத பார்க்குறோம். அவர் கால் பதிக்காத துறைகளே இல்லையோ அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு எல்லாருமே வியந்து பார்க்குற இந்த ஒரு சூழல்ல ஒரு படைப்பாளியா, ஒரு இலக்கியவாதியா, திராவிட கொள்கைகளை வந்து தனது இறுதி மூச்சு வரைக்கும் கடைபிடித்த ஒரு மனிதரா, அவரோட நெருங்கி பழகின உங்களோட அனுபவங்கள்னு இன்னைக்கு நிறைய விஷயத்த எங்க நேர்களோட நீங்க பகிர்ந்துக்கணும் சார். முதல்ல திராவிட இயக்கம் அப்படிங்கிறது என்ன, இந்த கொள்கைகள் இந்த சமுதாயத்துக்கு ஏன் அவ்வளோ தூரம் முக்கியத்துவம் வாய்ந்தது, அதை ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பல தலைவர்கள் செய்திருக்காங்க. தலைவர் கலைஞர் அவர்கள் இறுதி மூச்சு வரை அந்த கொள்கையில் விடாப்படியாக இருந்திருக்காரு. ஸோ இந்த கொள்கைகளோட முக்கியத்துவம் மக்களுக்கான பணிகளாக எப்படி மாறிச்சு? தமிழர் வாழ்வில் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி சமூகத்தில் இருந்த ஏற்றத்தாழ்வுகள், ஜாதி சார்ந்த இழிவுகள், மதம் சார்ந்த கற்பனைகள், மனிதனை மதிக்காத ஒரு போக்கு, மனிதனை அடிமை நடத்தக்கூடிய ஒரு இயல்பு நிலை இருந்தது. எவ்வளோ மேம்பட்ட சமூகமாக கலாச்சார ரீதியாகவும், மொழி ரீதியாகவும், பண்பாட்டு ரீதியாகவும் நம்முடைய சமூகம் மேம்பட்டது, மூத்த குடி நம்ம எவ்வளோ தான் சொன்னாலும் அது எல்லாமே ஒரு கற்பனையான ஒரு சமூகமாக தான் இருக்குது. திராவிட இயக்கம்னு தமிழ்நாட்டில் ஒன்று தோன்றி மனிதனை மதிக்கணும், மனிதனை வந்து கௌரவமாக நடத்தணும், சுயமரியாதையாக நடத்தணும், சுய சிந்தனையோடு ஒரு மனிதன் வளரணும், யாருக்கும் அடிமை இல்லை, யாருக்கும் சேவகர் இல்லை அப்படிங்கிற ஒரு முழக்கத்தை வந்து திராவிட இயக்கம் இங்கே வந்து உருவாக்குது. கலைஞர் வந்து அதில் வந்து தன்னுடைய 8வது வயசில் மூவாளூர் ராமாமிர்த அம்மையார்கிட்ட வந்து அவர் வந்து திராவிட இயக்க கொள்கையில் அவர் படிக்கிறார். அப்போ கருஞ்சட்டை படைன்னு ஒன்று இருந்தது. பெரியாருடைய கொள்கைக்கு பின்னாடி ஒவ்வொரு கிராமத்துலேயும் ஒவ்வொரு கோடை காலத்துலேயும் வந்து கருஞ்சட்டை பயிற்சி வகுப்புகள் நடக்கும். அந்த பயிற்சி வகுப்பில் கலைஞருக்கு பாடம் எடுத்தவங்க மூவாளூர் ராமாமிர்த அம்மையார். நீங்கள் பெரியாருக்கு முந்தினவங்க மூவாளூர் ராமாமிர்த அம்மையார் திராவிட கொள்கையில். அப்படிப்பட்ட ஒரு அம்மாக்கிட்ட அவர் தன்னுடைய 8வது வயசில் இந்த பாடத்தை படிச்சிருக்காரு. தன்னுடைய 10வது 11வது வயசில் அவர் திருவாரூரில் இருக்க ஓடம்பொக்கிங்கிற நதியில் திராவிட இயக்க கொள்கை சார்ந்த கூட்டங்கள் நடக்கும்போது இவர் தான் சேர்லாம் எடுத்து போட்டிருக்காரு. சின்ன பையனா, கால் ட்ரவுசர் போட்டுக்கிட்டு இருந்த ஒரு பையனா. அப்பத்துலேருந்தே அந்த கொள்கையை அவர் வந்து ஏற்றுக்கொண்டிருக்காரு. 2வது அவருடைய முதல் போராட்டம் எல்லாரும் வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டம்னு சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடியே அவர் ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறார். என்னன்னா, அந்த காலத்தில் அங்கே இருக்கக்கூடிய கோயில் குருக்கள் எல்லாரும் நமஸ்காரம்னு சொல்லும்போதும் இவரும் இவருடைய ஃப்ரெண்டு தென்னன் அப்படிங்கிற ஒருத்தரும் வணக்கம்னு அவங்க நமஸ்காரம் சொல்லிட்டே போனாங்க. இவங்க வணக்கம்னு கத்திகிட்டே போவாங்களாம். அப்போ அந்த ஐயர்கள்லாம் வந்து இவங்களை வந்து ஒரு விதமாக திட்டிட்டு போவாங்க. அவருடைய முதல் போராட்டம் வணக்கம்னு சொல்கிறது தான். அதன் பின்னாடி தான் அவர் வந்து இந்திய எதிர்ப்புக்கு வர்றார். அந்த இந்திய எதிர்ப்புக்கு முன்னாடியே அவர் வந்து மாணவ நேசன்கிற ஒரு பத்திரிகை அவர் தொடங்குறாரு. எழுத்து தான் அவரை வந்து யோசிக்க வைக்கிறது. இன்னொன்று, அவர் பாரதிதாசன் அவருக்கு தொடர்பு இருந்திருக்கு. பெரியாருடைய புத்தகங்கள் அந்த காலத்திலேயே படிச்சிருக்காரு. பெரியாருடைய கொள்கையில் அவர் முழுமையாக படித்து ஏற்று அதை நடைமுறைப்படுத்தின ஒரே ஆள் அவர் தான். அதற்கு மூவாளூர் ராமாமிர்தத்துக்கு தான் தலைவர் வந்து நன்றி கடன் சொல்லணுங்கிறது என்னுடைய விருப்பம். என்னன்னா, முதல் விதையை அவங்க தான் ஊன்றாங்க. அந்த ஊன்றின விதையை அவர் அழிக்காமல் காப்பாற்றிட்டு வந்தது தான் அவர் ஒரு மகத்தான மனிதர் நிரூபித்தது. அதன் பிறகு அவர் வந்து திராவிட பட்டுக்கோட்டை அழகிரியோட அவருடைய பேச்சில் ஈர்க்கப்பட்டு அவர் வந்து மாறுறார். இந்த இடத்துல நான் மறக்காமல் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். தன்னுடைய நட்பை அல்லது தனக்கு பிடித்தமானவர்கள் தன்னை உருமாற்றிய மனிதர்கள் மேலே அவர் வந்து வச்சிருந்த நம்பிக்கையில் கொள்கை பிடிப்பிடல அழகிரின்னு பேர் வைக்கிறார். ஆனால் ஸ்டாலினுக்கு வந்து மார்க்சிய ஈடுபாட்டின் காரணமாக ஸ்டாலின் பேர் வைக்கிறார். தமிழகத்தில் அப்படி ஒரு அரசியல்வாதிகள் யாரும் தன்னுடைய தலைவருடைய பேரை தன்னுடைய குழந்தைகளுக்கு வைத்ததே இல்லை. ஆனால் ஸ்டாலின் கூட ஐயாதுரன் தான் பேர் வைக்கிறதா இருந்தது. அந்த நேரத்தில் மார்க்சிய லெனினிய கொள்கைகள் வந்து உலகம் முழுக்குவதும் ரொம்ப வெற்றி அடைஞ்ச ஒரு நிலையில் இருக்கும்போது அந்த அடிப்படையில் இவர் வந்து அதை வைக்கிறார். நீங்கள் அவர் வெறும் திராவிட இயக்க கொள்கைகளை மட்டும் பின்பற்றினார்னு சொல்ல மாட்டேன் நான். அவர் மார்க்சிய கொள்கையை முழுமையாக பின்பற்றினார். அவரே ஒரு கட்டளை சொல்கிறார், நான் திராவிட இயக்க கொள்கையில் ஈடுபட்டு நான் செயல்படாவிட்டால் நான் மார்க்சிஸ்டாக தான் மாறியிருப்பேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். ஸோ அந்த விதத்தில் வந்து அவருடைய இளமை காலத்திலிருந்து கடைசி வரைக்கும் தன்னுடைய 94வது வயது வரைக்குமே அவர் வந்து அந்த ஏற்றுக்கொண்ட கொள்கைகள் வந்து ஒருபோதும் அவர் விலகியதில்லை. கடைசியாக அவர்கிட்ட ஒரு பேட்டி கேட்கும்போது கூட, உங்களை பற்றி ஒரே ஒரு சொல்ல உங்களை சொன்னால் எப்படி சொல்லுவீங்க அப்படின்னு கேட்கும்போது
அவர் சொன்ன ஒரே ஒரு மகத்தான வரி, மானமிகு சுயமரியாதைக்காரன். அதுதான் அவர் சொன்னார். அவர் அதிகமாக உச்சரித்த பெயர் அண்ணாவுடைய பேரையும் பெரியாருடைய பேரும் தான். எந்த சந்தர்ப்பத்திலையும் இந்த பெயர்களை மீறி தவிர்த்து விட்டு அவர் ஒரு மேடையில் பேசினதே கிடையாது. தன்னுடைய தலைவர் அவர் ஆசைப்பட்டதும் அவருக்கு நிறைவேச்சு. எப்போதும் தன்னுடைய தலைவரோடு அவர் இருக்குன்னு நினைச்சார். அவருடைய கடைசி இடம் கூட அவருக்கு தலைவரோடு தான் அவர் இருக்கார். தலைவர் அண்ணாகிட்ட அவர் பெற்றது வேறு விதமான அறிவு, தந்தை பெரியார்கிட்ட அவர் பெற்ற அறிவு வேறு விதமானது. இந்த இரண்டு அறிவையும் முறையாக பயன்படுத்தின ஒரே தலைவர் அவர் தான். அந்த திராவிட இயக்க கொள்கைகள் என்னென்ன தமிழ்நாட்டில் சாதிச்சது அப்படின்னு கேட்டால், தீண்டாமையை ஒழிச்சிருக்கு. யார் வேணாலும் பேசலாம், யார் வேணாலும் எழுதலாம், யார் வேணாலும் வெள்ளை சட்டை போடலாம். நீங்கள் இன்னொன்று மிக முக்கியமாக, கலைஞரும் திராவிட இயக்கமும் தமிழ்நாட்டில் சாதிச்சது என்னன்னு கேட்டால் மிக முக்கியமானது, யார் வேணாலும் யாரை வேணாலும் அண்ணே அப்படின்னு கூப்பிடக்கூடிய ஒரு பண்பை உருவாக்குனது திராவிட முன்னேற்ற கழகம். ஒரு மேடையில் யார் வேணாலும் யாருக்கு வேணாலும் துண்டு போடலாம் அப்படின்னு நிறைவேற்றி காட்டுது தலைவரும் திராவிட முன்னேற்ற கழகமும். இங்கே வரிசையாக தான் உட்காந்துருப்பாங்க. இங்கே ஜாதிகள் கிடையாது, மத வேறுபாடுகள் கிடையாது. எல்லாருமே திராவிட இயக்க கொள்கைகளை ஏற்றுக்கொண்ட தொண்டர்களாக தான் வரிசையாக இருப்பாங்க. இந்த துண்டு போடுறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு மகத்தான போராட்டத்தினுடைய வடிவம் இது. இப்போ அண்ணேங்கிறதும் துண்டு போடுற ஒரு கல்ச்சரும் இந்த சமூகத்தில் ஜாதிகளை தவிர்த்த உறவு முறை பேணுன ஒரு இது. நீங்கள் அண்ணா தம்பிக்கு மடல் எழுதினார், தம்பின்னு தான் அவர் எல்லாரையும் சொன்னார். கலைஞர் உடன்பிறப்பேன்னார். ஒரு படி மேலே போய் எல்லாருமே தன்னுடைய உடன்பிறப்பாக அவர் கருதுறார். இந்த கட்சியில் தான், இந்த இயக்கத்தில் தான் உறவு முறையான ஒரு வளர்ப்பு இருக்குது. நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய எல்லா மாநாட்டிலையும் சரி, எல்லா கூட்டங்களுக்கும் நீங்கள் போனீங்கன்னா தனித்தனியாக யாரையுமே பார்க்க முடியாது. ஒரு காலத்தில் குடும்பமாக போவாங்க, குழந்தைகளோடு தான் போவாங்க, தனியாக யாரும் போக மாட்டாங்க. நிறைய பேர் சொல்கிறாங்க மூலம் இல்லாமல் இது குடும்ப கட்சின்னா. ஆரம்பத்திலிருந்தே இந்த கட்சிகள் எல்லாமே குடும்ப கட்சிகளாக தான் வளர்ந்துருக்கு. குடும்பமாக போகிறாங்க. நீங்கள் இன்றைக்கி திக கூட்டத்துக்கு போனாலும் சரி, திமுக கூட்டத்துக்கு போனாலும் சரி, இப்போ அண்மையில் நடந்த விழுப்புரத்தில் நடந்த 30 விழாவிலையும் நான் பார்த்த நிறைய காட்சிகளை நிறைய பெண்கள் தங்களுடைய குழந்தைகளோடு தான் வந்திருந்தாங்க. இப்படி ஒரு கட்சியை உலகத்தில் எங்கேயுமே பார்க்க முடியாது. கண்டிப்பாக சார். அவரோட ஆளுமை திறன், அவர் மக்களுக்காக செய்த பணிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏராளம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இலக்கிய உலகு அப்படின்னு வரும்போது கவிதைகள், அவருடைய வசனங்களுக்கே இன்னைக்கு வரைக்கும் ஒரு தனியிடம் இருக்கிறத பார்க்குறோம். அது திரைத்துறையில் அப்படின்னாலும் எழுத்து அப்படின்றத அவர் இறுதி வரைக்கும் நிறுத்தவே இல்லை. அதுதான் அவருடைய பலம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு படைப்பாளியாக அவர் தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்ட முகம் பற்றி சொல்லுங்கள். கலைஞர் அப்படின்னு சொன்னிங்கன்னா வெறும் மேடை பேச்சாளர்னு சொல்ல முடியாது. வெறும் இலக்கியவாதி அல்லது அரசியல்வாதி அல்லது சினிமா வசன கருத்தா, பாடலாசிரியர் அப்படின்னு நீங்கள் எதுலேயுமே அவரை சுருக்க முடியாது. எந்த எல்லைக்குள்ளும் அடங்காத ஒரு மனிதர் அவர். நீங்கள் தமிழக அரசியலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேடை பேச்சுன்னா கலைஞர், கவிதைன்னா கலைஞர், வசனம்னா கலைஞர், அரசியல்னா கலைஞர், அரசியல் தந்திரம்னா கலைஞர், எழுத்துன்னா கலைஞர். அப்புறம் சட்டத்திட்டங்களை போட்டு புதுமையான சட்டங்களை கொண்டு வருவது அவர் தான். சமூக இழிவுகளுக்கு எதிராக குரல் கொடுக்குறது அவர் தான். அப்புறம் அறிக்கை, தமிழ்நாட்டிலே அறிக்கைக்கு ஒரு மதிப்பு ஏற்படுத்துவது அவர் தான். ஒரு கடித இலக்கியத்தை முதல்ல தமிழகத்தில் உருவாக்கி அதை காட்டினது அவர் தான். இப்போ நீங்கள் நெஞ்சுக்கு நீதி 4165 பக்கம் இந்த உடன்பிறப்புக்கு எழுதப்பட்ட கடிதம். இந்தியாவில் அல்லது உலகத்தில் இப்படி யாருமே ஒரு கடித இலக்கியத்திற்கான ஒரு இலக்கிய அந்தஸ்தை உருவாக்கி தந்தவர் அவர் தான். இது வெறும் கடித இலக்கியம் இல்லை, அது அரசியல் பாடம். தனக்கு தெரிஞ்ச இந்திய அரசியலை, உலக அரசியலை தன்னுடைய கட்சிக்காரன் எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுக்காக எழுதப்பட்ட ஒரு வடிவம் தான் அந்த கடித இலக்கியம். இன்றைக்கி திமுககாரன் எல்லாரும் கொஞ்சம் அரசியல் தெரியும், கொஞ்சம் விவரமாக பேசுகிறான், அறிவாளியாக இருக்கான், சிந்தனையாளாக இருக்கான்னா எப்படின்னா முரசலின் வழியாக பெறப்பட்டது தான். எப்படி ஒரு குழந்தை தன்னுடைய தாயின் வழியாக பால் குடித்து வளருதோ அது மாதிரி தான் திமுககாரன் ஒவ்வொருத்தனும் முரசொலிங்கிற ஒரு தாயிட்டு இருந்து அந்த பாலை குடிச்ச வளர்ந்தவன் தான். ஸோ அதுலேருந்து பெறப்பட்டதான் அறிவு. நீங்கள் கலைஞர் லோக்கல் பாலிட்டிக்ஸ் மட்டும் பேச மாட்டார், இந்தியன் பாலிட்டிக்ஸ் மட்டும் பேசுவார், சர்வதேச அரசியலை பேசுவார். சர்வதேச அளவில் என்னென்ன இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத தன்னுடைய கடிதத்தின் வழியாக தன்னுடைய கட்சிக்காரனுங்க ஒரு தொடர்ந்து அவர் பயிற்சி வச்சுருக்கார். இன்னொன்று அவர்கிட்ட வெறும் எழுத்தாளர் மட்டும் இல்லை, அவர் பெரிய நகைச்சுவையான ஒரு ஆள். கவிதை படித்தா அவர் தான் கவிதை, மொழியை கையாண்டா அவர் தான்
மொழியினுடைய வல்லமையாக இருப்பார். சினிமா வாசனமாக அவர் தான், அரசியலாக அவர் தான், இலக்கிய மேடையாக அவர் தான். இப்படி நீங்கள் எந்த முகத்தை எடுத்தாலும் கலைஞரை மீறி ஒரு பயம் தமிழ்நாட்டில் கிடையாது. தமிழ்நாட்டு மட்டும் இல்லை, இந்தியாவிலையும் கிடையாது, உலக தலைவர்லேயுமே கிடையாது. நீங்கள் அவருடைய வலிமை என்னென்னா போராட்டம், அஞ்சாமை, பின்வாங்குதலே கிடையாது. எவ்வளோ பெரிய வலிமை தோல்வி இருந்தாலும் அவர் பின்வாங்குற பழக்கமே அவருக்கு கிடையாது. அவர் ஒவ்வொரு நேர்காணலையும் அவர் சொன்னது இந்த வெற்றிக்கெல்லாம் பின்னாடி உங்களுக்கு என்ன இருக்குன்னா போராட்டம், ஓயாத போராட்டம் தான். இதன் வழியாகத்தான் அவர் நிலைநிறுத்திருக்காரு. கலைஞராக நிலைநிறுத்தினது 2, ஒன்று பேச்சு, இன்னொன்று எழுத்து. எழுத்து பெருசா அவருடைய பேச்சு பெருசா அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 கண்ணு மாதிரி தான். நீங்கள் அரசியல் பதவியில் இருக்கும்போதும் அவர் இலக்கிய மீட்டிங் பேசுவார், இலக்கிய மீட்டிங் பேசும்போதும் அரசியலில் பேசுவார். அவர் ஓய்ந்ததே கிடையாது. இன்னொன்று, அவர் அரசியல் வேறையாகவும் இலக்கியத்தை வேறையாகவும் பிரித்து பார்த்ததில்லை. இன்னொரு அதிசயம் என்னென்னா, ஒரு இலக்கியத்தின் வழியாக தமிழ்நாட்டில் 70 ஆண்டுகளாக ஆட்டி படைக்க முடியும்னு நிரூபித்த ஒரே ஆள் அவர் தான். தன்னுடைய எழுத்தால் மட்டும்தான் அவர் ஆட்டி படைத்தார், தன்னுடைய பேச்சால் மட்டும்தான் தமிழ்நாட்டை ஆட்டி படைத்தார். அந்த எழுத்தை வச்சு அதிகாரத்தை பெற முடியும், மொழியை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி அதிகாரத்தை பெற முடியும், சமூகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும், சமூகத்தில் சட்டத்திட்டங்களை மாற்ற முடியும். என்ன ஆயுதமாக இருந்தது அவருக்கு? மொழி. தமிழ்ங்கிற ஒரு மொழியை தன்னுடைய ஆயுதமாக பயன்படுத்தி இந்த சமூகத்தை தலைகீழாக மாற்றி வச்ச நவீன தமிழ் சமூகத்தினுடைய தந்தையே கலைஞர் தான். ஒரு தொடர்பு எப்படி ஏற்பட்டுச்சு? நான் 1977 நான் கட்சிக்கு வரேன். இப்போ நான் சின்ன பையன். ஒருத்தர் கூப்பிட்டு தேர்தல் நேரத்தில் எல்லோரும் கட்சிக்கு வேலை செய்யணும், ஒரு படிக்கிற பையங்கள்லாம் கூப்பிட்டு வச்சு ஒரு வீட்டில் நம்ம கலைஞர் கட்சிக்கு வேலை செய்யணும், கலைஞர் தான் நம்ம வீடு கட்டி கொடுத்துருக்காரு, கலைஞர் தான் நல்லவர், நம்ம அவர் கட்சியில் தான் நம்மளுக்கு நல்லதுன்னு அவர் சொன்னார். அதுக்கு முன்னாடி கலைஞருங்கிற வார்த்தை என் காதில் உந்ததே கிடையாது, நான் கேள்விப்பட்டதும் இல்லை. உண்மை அதுதான். அப்போ முதன்முதலாக கலைஞர் என்ற சொல் தான் எனக்கு முன்னாடி வந்தது. அப்போ யார் கட்சியில் சேர்ந்துக்குன்னு சின்ன பசங்களாம் அவர் கேட்டார். நான் முதல்ல நான் கலைஞர் கட்சியில் சேர்ந்துக்கிறேன்னு கை கட்டி நின்னேன். அவர் நல்ல பையன் சொல்லிட்டு உடனே எனக்கு கலைஞர் படம் போட்ட ஒரு பேட்சை எனக்கு அன்பளிப்பாக கொடுத்தார். அதில் தான் நான் பார்த்தது கலைஞர். அப்போ உடனே என்ன பண்ணாங்கன்னா, ஒரு வெல்காமத்து குச்சியில் அந்த திமுக கொடியெல்லாம் நட்டு ஒட்டி கொடுத்து போய் தெருவை போய் பிரச்சாரம் பண்ணிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. பிரச்சாரம்னா வெளியூர்லாம் கிடையாது, எங்கள் ஊரில் தெருவில் கத்திட்டு வரணும். அப்போ முதல்ல எனக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா, போடுங்க அம்மா ஓட்டு உதயசூரனை பார்த்து அப்படின்னு சொன்னாங்க. 77 நாங்கள் அந்த பிரச்சாரத்தில் பண்ணோம். அந்த பிரச்சாரம் தோற்று போச்சு. முதல்ல எம்ஜிஆர் அப்போ தான் ஆட்சிக்கு வந்துட்டார். அதன் பின்னாடி நான் கலைஞரை பார்த்தது எல்லாமே காலண்டரில் தான் பார்த்துருக்கேன். கலைஞர் நேராக பார்க்கல. அவர் வீட்டில் காலண்டர் இருந்து, கட்சிக்காரங்க வீட்டிலாம் காலண்டர் இருக்கும். இப்போ இவர் தான் கலைஞர் போல இருக்குது அப்படின்னு நினச்சி 80 அவர் தேர்தலுக்கு விருத்தாச்சலத்துக்கு வரார். இந்திரா காந்தி அந்த இடத்துல வராங்க. அப்போ தான் நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருகனுங்கிற கோஷத்தை அப்போ அவர் தான் வைக்கிறாரு. அந்த தேர்தலுக்கு நாங்கள் எங்கள் ஊர்லேருந்து 28 கிலோமீட்டர் சைக்கிளில் போய் பார்த்தோம். அப்போவும் லட்சக்கணக்கான தொண்டர்கள் இருக்காங்க. அப்போது பார்க்கும்போது நான் ரொம்ப தூரத்துலேருந்து, அப்போ ரொம்ப சின்ன பையனாக பார்க்கும்போது வெறும் கண்ணாடி தான், கருப்பு கண்ணாடி தெரிஞ்சுது, வெள்ளை வெட்டி துண்டு. அவர் துண்டு போட்டால அது தனி ஸ்டைலு. அந்த ஸ்டைலு எவனுக்கும் ஏற்காது. இப்போ கூட ஒரு ஃபோட்டோ நான் அண்மையில் பார்த்தேன். அந்த ஸ்டைலில் அப்படி துண்டு போடுறது இல்லையா, அது அற்புதமாக இருக்கும். அதன் பின்னாடி 80க்கு பின்னாடி நான் தலைவர் திருப்பி 87 தான் சந்திக்கிறேன்னு சொல்ல மாட்டேன். அப்போவும் தேர்தல் பொதுக்கூட்டத்துக்கு தான் அவர் வரார். திருச்சி பாலக்கரையில் நாங்கள் 8 மணிக்கு வருவார்னு அறிவிக்கிறாங்க. அறிவிக்கும் போது நாங்கள் 8 மணிக்கே போய் உட்காந்துக்கிறோம். ஆனால் அவர் 8 மணிக்கு வரல, விடையாலும் 4 மணிக்கு தான் வந்தார். இடம் கிடைக்காது, அப்போது ஏஞ்சி போனால் அப்படின்றதுக்காக நாங்கள் மேசட்டையை கைட்டு போட்டு அந்த இதிலே படுத்துருந்து விடையாலும் ஒரு 4 மணிக்கு வரும்போது நாங்கள் அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டோம். அப்போ அவர் பேசுனதான் என்னை நடுக்கடலில் தூக்கி போட்டாலும் உங்களுக்கு கட்டுமரமாகவேன் அப்படின்ற அந்த முழக்கத்தை அவர் வைக்கிறார். அதன் பிறகு நான் அவரை ரொம்ப காலம் தாமதிச்சு நேரில் சந்தித்தேன். அந்த வாய்ப்பை கனிமொழி அவர்கள் தான் ஏற்படுத்தி கொடுத்தாங்க. 2010 எனக்கு தமிழக அரசு சார்பாக ஒரு விருது கொடுக்குறாங்க. அந்த விருதுக்காக நன்றி சொல்கிறதுக்காக நான் அவரை போய் நான் பார்த்தேன். என்னுடைய புத்தகங்களை அவர் கொடுத்தேன். அவர் ஒன்றுமே இல்லை, அப்படியே பார்த்துருந்தார். புத்தகம் நல்லா இருக்குன்னு சொன்னார். நான் வந்துட்டேன். அதன் பிறகு தலைவரை நான் திரும்பவும் பார்த்தது நான் அவருக்கு தமிழ் சினிமாவின் வெளிச்சம் கலைஞர் அப்படின்னு ஒரு கட்டுரை. அந்த கட்டுரையை நான் கனிமொழிக்கு அனுப்பி அவங்க நல்லா இருக்குன்னு சொல்லி அவங்க தலைவர்கிட்ட கொடுத்து, தலைவர் படிச்சுட்டு என்ன பண்ணார், இதை முரசொலியில் 2 பகுதியாக போடுங்கன்னு அவர் கொடுத்தார். அதை படித்து அப்போ அதுக்காக நான் போய் அவரை பார்த்தேன். அவனை பார்க்கணும் அப்படின்னு சொன்னார்னு சொன்னாங்க.
அப்போ போய் நான் தலைவரை பார்த்தேன். அப்போவுமே அவர் ஒன்றும் சொல்ல. நான் போய் காலில் வந்து கும்பிட்டேன். கூடாது கூடாதுன்னு ஒரு வார்த்தை சொன்னார். நான் வந்துட்டேன். அதன் பிறகு நான் அவரை சந்தித்தது வந்து கடைசியாக இப்போ அண்மையில் இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னாடி நானே என்னுடைய மனைவி என்னுடைய குழந்தைகள் எல்லாம் போய் ராத்திரி 9 மணிக்கு பார்த்தோம். அப்போ இவங்க சொன்னாங்க, எழுத்தாளர் இமயம் வந்திருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே தலை தூக்கி பார்த்தார், அவ்வளோதான். திராவிட இயக்க கொள்கைகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சுயமரியாதை அப்படிங்கிறத வலியுறுத்தி சொல்கிறோம். இன்றைக்கி நம்ம நிறைய விஷயங்கள் அதை பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னாலும் இன்னும் இளைய சமுதாயத்தினருக்கு இந்த மாதிரியான தகவல்களை கொண்டு போய் சேர வேண்டிய அவசியம் இருக்குது அப்படின்னு சொல்கிறத பார்க்குறோம். இதனோட அவசியம் ஏன் இவ்வளோ அதிகரிச்சிருக்கு? இன்னைக்கு ஜாதியும் மதமும் இருக்கும் வரைக்கும், மூட நம்பிக்கை இருக்கும் வரைக்கும் இந்த திராவிட இயக்கம் இருக்கும். தமிழகத்தில் திராவிட சமூகம் மலராத போது, நீங்கள் வந்து தமிழர் என்ற உணர்வு ஏற்படாத போது, அந்த சமூகத்தை வந்து ஜாதியின் பேராலும் மதத்தின் பேராலும் மூட நம்பிக்கையின் பேராலும் ஒழிக்க நினைக்கும் போது இந்த கொள்கைகள் வந்து உயிரோடு தான் இருக்கும். அண்ணா, பெரியார், கலைஞர் உயிரோடு தான் இருப்பாங்க. எல்லாரும் சொல்கிறாங்க அவங்களாம் மறைஞ்சிட்டாங்கன்னு. இல்லை, இந்த கொள்கையின் வழியாக அவங்க உயிரோடு தான் இருப்பாங்க. இந்த கொள்கைகள், நான் ஒரு கூட்டத்தில் சொன்னேன், தமிழகத்தில் வந்து எந்த ஆவியும் வராது, ஆவிகள்லாம் வராது. ஏன் வராதுன்னா, இங்கே வந்து 3 குலசாமிகள் இருக்காங்க. ஒன்று பெரியாருங்கிற குலசாமி, இன்னொன்று அண்ணாங்கிற குலசாமி, 3வது கலைஞருங்கிற குலசாமி இருக்கிற வரைக்கும் இங்கே ஆவிக்கும் இடமில்லை, காவிக்கும் இடமில்லை நான் சொன்னேன். உங்களுக்கு புரிய நினைக்கிறேன் காவின்னா என்னன்னு. ஸோ அந்த ஜாதி ரீதியான அல்லது மத ரீதியான ஒடுக்குமுறைகள் இந்த சமூகத்தில் வந்து தடுத்து நிறுத்துறது இவங்க 3 பேர் தான். நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள், ஒரு காலத்தில் உங்களுடைய பேரை வச்சா நீங்கள் என்ன ஜாதின்னு கண்டுபிடிக்க முடியும். இந்த ஜாதிக்காரங்க இந்த மாதிரி துணி உடுத்தக்கூடாதுன்னு ஒரு தடை இருந்தது. இந்த ஜாதிக்காரங்க எழுதக்கூடாது, இந்த ஜாதிக்காரங்க பேசக்கூடாது, இந்த ஜாதிக்காரங்க தெருவில் நடக்கக்கூடாது அப்படின்லாம் இருந்தது. இதெல்லாம் ஒழிக்கிறதுக்காக தான் கலைஞர் வந்து சமத்துவபுரம்னு ஒரு திட்டத்தை கொண்டு வரார். இந்த கலப்பு திருமணத்தை அவர் ஊக்குவிக்கிறதுக்காக, ஜாதி கூடாதுங்கிறதுக்காக தான் அவர் கலப்பு திருமணத்தை ஊக்குவிக்கிறார். ஊக்குவிக்கும் விதமாக தான் அவர் வந்து மூவாலூர் ராமாமிர்த அம்மையாருடைய கலப்பு திருமண உதவி திட்டத்தை அவர் கொண்டு வர்றார். அதே மாதிரி 8ஆம் வகுப்பு படித்த பெண்களுக்கு கல்வி இது திருமண உதவி திட்டம் கொண்டு வந்தார் இல்லையா? எதுக்காகன்னா 8ஆம் வகுப்பு அல்லது 10ஆம் வகுப்பு வரையாவது இந்த பெண்கள் பிள்ளைகள் படிக்கணுங்கிறதுக்காக தான். எப்படியாவது இந்த பிள்ளைகளை படிக்க வச்சாகணும் அப்படிங்கிறதுக்காக தான். அதுக்கு அவருடைய பேட்டியிலே பல பதில்கள் அவர் சொல்கிறார். என்ன, ஏன் நீங்கள் இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னு கேட்குறேன். நான் ஜாதியினுடைய வலியை உணராத கணம் ஏது அப்படின்னு ஒரு பேட்டியில் அவர் சொல்லியிருக்கார். அப்போ தமிழ் சமூகத்தை வந்து ஜாதியால் தான் உடைக்கப்பட்டிருக்கு, ஜாதியால் தான் வந்து ஒன்றிணையாமல் இருக்குது, இது வந்து கூறுபட்டுகிட்டே இருக்குது. இதற்கு எதிர்க்காக தான் கலைஞர் 80 வருஷம் போராடினா என்ன போராடினார்? ஜாதி கூடாதுன்னு போராடினார். மத நம்பிக்கைகள் அல்லது மத மூட நம்பிக்கைகள் கூடாதுன்னு தான் போராடினார். மனிதன் மனிதனாக வாழட்டும், சுதந்திரமாக வாழட்டும், இழிவுகள் கூடாது, ஜாதி சார்ந்த இழிவுகள் கூடாதுக்காக அவருடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தார். அது வந்து எழுத்தின் வழியாகவும், பேச்சின் வழியாகவும், நாடகத்தின் வழியாகவும், சினிமாவின் வழியாகவும், சிறுகதையின் வழியாகவும் எல்லா விதமான வடிவங்களையும் பயன்படுத்தி ஒரே ஒரு நோக்கம் தான்மா, தமிழ் சமூக மேம்பாடு. அதுக்கு ஒரு வசனம் சொல்லுவார், யாப்பின்றி போனாலும் போகட்டும், என் எழுத்து என் பேச்சு காப்பின்றி போகக்கூடாது என்னும் கொள்கை தான் அப்படிங்கிறார். என்னுடைய எழுத்தில் இலக்கண குறையாக கூட இருக்கலாம், ஆனால் என் நோக்கம் வந்து மிக முக்கியமானது, சமூக மேம்பாடு அப்படிங்கிறது தான். அவர் தன்னுடைய லட்சியத்தை வந்து ஒருபோதும் விலகலை. அந்த லட்சிய கொள்கைகளை தான் நீங்கள் எல்லோரும் ஏற்றிருக்காங்க. அவங்களால தான் இந்த மேம்பாடு. நான் இன்றைக்கி வெள்ளை சட்டை போட்டிருக்கேன், வெள்ளை வேட்டி கட்டிருக்கேன், அது கலைஞர் போட்ட பிச்சை. நான் இன்றைக்கி ஒரு வசதி வாய்ப்பாக இருக்கேன், படிச்சிருக்கேன் அப்படின்னா அது கலைஞர் போட்ட பிச்சை. தமிழ் மொழியில் படித்தா கல்லூரி மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை கொடுத்தவருமா, இப்படி ஒவ்வொன்றா சொல்லிகிட்டே போகலாம். நீங்கள் இன்றைக்கி இருக்க ஐடி பார்க்கு, அவர் நவீன தமிழ் சமூகத்தின் தந்தைன்னு சொன்னார் இல்லையா, அவர் தான் அதுக்கு ஆயிரக்கணக்கான ஆதாரங்கள் இருக்குது. முதல்ல இந்தியாவில் டைட்டில் பார்க்குன்னு ஐடி கம்பெனி கொண்டு வந்துடுற அவர் தான். இன்றைக்கி ஈசிஆர் ரோட்டில் இருக்க அத்தனை ஐடி கம்பெனிக்கும் மூலகர்த்தாவாக இருந்தவர் கலைஞர் தான். சரி, இந்த ஒரு பகுதி மேம்பட்டா போதாதுன்னு சொல்லி ஸ்ரீபெரும்புதூர் பகுதியில் இருக்கிற கம்பெனிகளுக்கு அவர் தான் அடித்தளம் இட்டார். நீங்கள் கார் கம்பெனிகள் அவரால் தான் கொண்டு வரப்பட்டது. இதுதான் உண்மை. அவர் என்ன நினைக்கிறான்னா 2 விஷயத்தை அவர் முடிவெடுக்கிறார். இந்த ஜாதி ஒழியணும்னா கிராமப்புறங்கள் இருக்கிற மனிதர்கள் வந்து நகரப்புறத்தை நோக்கி வரணும்னு முடிவு பண்ணுறார். அதுக்காக தான் அவர் முதல்ல பஸ்ஸே விட்டார். முதல்ல வந்து பஸ் விட்டதுக்கு என்ன காரணம்? பஸ்ஸில் ஜாதி கிடையாது. அப்போ பஸ்ஸில் கொண்டு போனால் இந்த ஜாதியை ஒழிக்க முடியும்னு அவர் நம்பி தான் அதை அவர் செஞ்சார். முதல்ல அதான் அவர் பஸ்ஸை கொண்டு போகிறார், ரோடு அங்கே தான் கொண்டு போகிறார்.
அதே மாதிரி ஒரு மனிதனை விடுவிக்கிறது ரெண்டு தான். ஒன்று ஜாதியிலேருந்து விடுவிக்கணும், இன்னொன்று பசியிலேருந்து விடுவிக்கணும். அவர் முடிவு பண்ணுறாரு. ஜாதியிலேருந்து விடுவிக்கிறதுனா ஒரு ரோடும் பஸ்ஸும் போடுறாரு. பசியிலேருந்து விடுவிக்கணும். அந்த ஆண்டான அடிமை முறையை ஒழிக்கிறதுக்கு ஒருத்தன் பணக்காரனாக இருக்கேன், வேலைக்காரனாக இருக்கேன்னா எதனால் இருக்கேன்? பசினால் இருக்கேன். இந்த இலவச அரிசி திட்டம் கொண்டு வந்தார் இல்லையா, அது எதுக்காகனா பசியிலேருந்து ஒரு மனிதனை விடுவித்து விட்டால் அவன் யாருக்கும் அடிமை இல்லை. இது இந்தியாவில் உலகத்தில் யாருமே யோசிக்காத விஷயம். ஒரு மனிதனை சுதந்திரமான மனிதனை மாற்றுவதற்கு அவனுக்கு எது தடையாக இருக்கிறது அப்படின்னு கண்டுபிடிச்சி அந்த ரெண்டுலேருந்து விடுவிச்சது தான். இதனால தான் அவர் தமிழ் நவீன சமூகத்தினுடைய தந்தைன்னு நான் சொன்னேன். ஒரு படைப்பாளியாக கிட்டத்தட்ட 77 திராவிட இயக்க சிந்தனையோட கொள்கைகளோட இணைச்சிக்கிட்டவர் அப்படிங்கிற முறையில் ஆரம்ப காலத்திலிருந்து தலைவர் கலைஞர் அவர்களை ஒரு படைப்பாளியாக நீங்கள் எப்படி பார்த்தீங்க? ஒரு பேச்சாளராக, ஒரு திறமைசாலி, அதாவது பல துறைகளையும் திறன் படைத்த ஒரு மனிதராக நீங்கள் எப்படி பார்த்தீங்க? ஒரு நிலையிலையும் மக்களுக்காக சமூக பணிகளை அவர் எவ்வளோ தூரம் ஈடுபடுத்தி செஞ்சுட்டு இருந்திருக்காரு. அதுலேயும் எழுத்து அப்படின்னு வரும்போது ஆரம்பம் முதல் அவருடைய இறுதி காலகட்டம் வரைக்கும் படைப்புக்கு அவர் எவ்வளோ தூரம் மரியாதை கொடுத்திருக்காரு, எந்த அளவுக்கு எழுத்தோட அவர் ஒன்றி இருந்தாருன்னு நிறைய கருத்துக்களை, அனுபவங்களை எங்களோட நீங்க பகிர்ந்ததுக்கு நன்றி. நன்றி. செய்தித்தாள்களிலும் புத்தகங்களிலும் நாம் படிக்க தவறியவைகளை நமக்கு அழகு தமிழில் வழங்க வருகிறார் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள். நாம் விடியலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றி சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். நீதிதேவன் மயக்கம் என்று 1940களிலே அறிஞர் அண்ணா அவர்கள் எழுதிய ஒரு நையாண்டி கலந்த அழுத்தமான சிந்தனையை தூண்டுகிற ஒரு நாடகம். அந்த நாடகம் இன்றைக்கு பல பல்கலைக்கழகங்களில், கல்லூரிகளில் பாடமாக வைக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக காரைக்குடியில் இருக்கிற அழகப்பர் பல்கலைக்கழகத்தை சார்ந்த அதனோடு இணைக்கப்பட்டிருக்கிற கல்லூரிகள் பலவற்றில் இளங்கலை படிக்கிறவர்களுக்கான 2ஆம் ஆண்டுக்கான பாடமாக அது இருக்கிறது. 2 நாள்களுக்கு முன்னால் ஒரு அதிர்ச்சியான செய்தி வந்தது. அண்ணாவினுடைய அந்த நாடகம் எல்லா கல்லூரிகளிலும் நீக்கப்படுகிறது, அதற்கு மாறாக வேறொரு நாடக நூல் பாடமாக வைக்கப்படுகிறது என்று ஒரு செய்தி வந்தது. அறிஞர் அண்ணாவின் நாடக நூலை பல்கலைக்கழக பாடத்திட்டத்திலிருந்து நீக்க வேண்டிய தேவை என்ன? எதற்காக விலக்கியிருக்கிறார்கள் என்றால் அதில் ஒரு காரணம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த காரணத்தை தான் நம்மால் சகித்து கொள்ள முடியவில்லை. அந்த நீதிதேவன் மயக்கம் என்னும் நாடகத்திற்கான உரை நூல்கள், நோட்ஸ் எதுவும் இல்லாத காரணத்தால் அதை நீக்கிவிட்டோம், மாணவர்கள் சிரமப்படுகிறார்கள் என்று சொல்லியிருந்தார்கள். அறிஞர் அண்ணாவினுடைய எழுத்துகள் படித்தாலே பாமரர்களுக்கும் புரியும். அதற்கொண்டும் தனியாக உரை நூல் எதுவும் தேவையில்லை. அண்ணா என்ற சங்க இலக்கிய பாடல்களையா திரும்ப எழுதியிருக்கிறார். 10 ஒரு பாடமாக வைக்கப்பட்டிருக்கிறது, அதற்கு உரை நூல் இல்லை என்றால் சரி. ஆனால் அண்ணாவினுடைய மிக எளிய அந்த நாடக நடையில் அமைந்திருக்கிற ஒரு நூலை அதற்கான உரை இல்லை என்பதற்காக நாங்கள் பாடத்திட்டத்திலிருந்தே நீக்குகிறோம் என்பது ஏதோ ஒரு கருத்தை உள்ளே வைத்துக்கொண்டு ஒரு கருத்தை வெளியே சொல்கிறார்கள் என்பதை வெளிப்படையாக காட்டுகிறது. இதனை எதிர்த்து பல்வேறு விதமான குரல்கள் எழுகின்ற நேரத்தில் அந்த பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் மிகச் சரியானதொரு நடவடிக்கையை எடுத்து, இல்லை அது யாரோ தவறாக அந்த அறிக்கையை விட்டுவிட்டார்கள், அண்ணாவினுடைய நாடகம்தான் தொடரும் என்று ஆணை பிறப்பித்ததோடு மட்டுமல்லாமல் தவறான அறிவிப்பு கொடுத்தவர்கள் மீது நடவடிக்கையும் எடுத்திருக்கிறார். எனவே அந்த பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் அவர்கள் பாராட்டிற்கு உரியவர். நாம் இன்னொன்றையும் பார்க்க வேண்டும். அதே காரைக்குடி அழகப்பர் பல்கலைக்கழகத்தில் அண்ணா இருக்கை, அண்ணா சேர் என்றே ஒரு இருக்கை இருக்கிறது. அதற்கு 1 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு அதிலிருந்து வருகிற அந்த தொகையின் மூலமாக, வட்டி தொகையின் மூலமாக மாணவர்கள் ஆராய்ச்சிக்கான உதவி பணமாக அது வழங்கப்படுகிறது. எனவே அண்ணாவை போற்றுகிற பல்கலைக்கழகம்தான் அழகப்பர் பல்கலைக்கழகம். இடையில் இது ஏதோ ஒருவரால் இப்படி நடந்திருக்கிறது, அது சரி செய்யப்பட்டு விட்டது, நமக்கு மகிழ்ச்சி. ஆனாலும் அந்த நீதிதேவன் மயக்கம் கண்டு ஏன் சிலருக்கு இப்படி ஒரு அச்சம் வந்து அதை தடை செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் அறிய வேண்டும். நீதிதேவன் மயக்கம் என்பது ஒரு அருமையான நாடகம் என்று கூற வேண்டும். அன்றைக்கு ராமாயணமும் மகாபாரதமும் மக்களிடத்தில் வெகு விரைவாக பரவி கொண்டிருந்த நேரத்தில் அந்த ராமாயணத்தை இன்னொரு கண் கொண்டு பார்த்த ஒரு விமர்சன நாடகம்தான் நீதிதேவன் மயக்கம். அதாவது இரக்கமெனும் ஒரு பொருளிலா அரக்கன்
என்று ராவணனை கம்பன் எழுதியிருக்கிறார். அதனை எதிர்த்து ராவணன் செய்த மேல்முறையீடுதான் இந்த நீதிதேவன் மயக்கம். என்னை எப்படி இரக்கம் எனும் ஒரு பொருளிலா அரக்கன் என்று சொல்லலாம்? அந்த நாடகம் எப்படி தொடங்குகிறது என்றால், ஆண்டவர் நீதிதேவனை அழைத்து இப்படி கம்பன் எழுதியிருக்கிறார், அதை எதிர்த்து போராட வேண்டும் என்று ராவணன் எழுகிறான். ராவணனை கூப்பிட்டு விசாரணை நடத்து. ராவணன் விசாரணைக்கு முதலில் வர மறுக்கிறான். என்ன காரணம் என்றால், நான் விசாரணைக்கு வருவதென்றால் நான் யார் யாரை குறுக்கு விசாரணை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேனோ அவர்களையெல்லாம் கூண்டில் கொண்டு வந்து நிறுத்த வேண்டும், அது கம்பரிலிருந்து தொடங்குகிறது என்கிறார். முதலில் மறுத்தவர்கள் பிறகு ஏற்கிறார்கள். நீதிமன்ற காட்சி தான். நீதிமன்றத்தில் நடைபெறுகிற அந்த உரையாடல்கள் அன்றைக்கு மிக புகழ்பெற்ற நாடகமாக தமிழகம் எங்கும் நடத்தப்பட்டது. அந்த உரையாடல்களிலே ராவணன் தன் மீது உள்ள குற்றம் என்ன என்று கேட்டால், நீ இரக்கம் எனும் ஒரு பொருளிலா அரக்கன் என்று கம்பர் சொல்கிறார். ஆம், நாம் இரக்கம் எனும் ஒரு பொருளிலா அரக்கன்தான் என்று தொடங்கி ராவணன் பேசுகிற அந்த பேச்சு, அந்த நாடகத்திலே அன்றைக்கு அறிஞர் அண்ணா அவர்களே அப்படி தோன்றி நடித்திருக்கிறார் அந்த நாடகத்தில். அப்போது ராவணன் சொல்லுவான், உண்மைதான், நான் சீதையை தூக்கி கொண்டு போனேன், அந்த சீதை கதறினாள், நான் கைவிடவில்லை. அதற்கு பிறகு அசோகவனத்திலே கொண்டு வந்து வைத்த நேரத்திலே அவள் உணவும் உண்ணவில்லை, நீர் மருந்தவில்லை என்று சொன்னார்கள், நான் இறக்கப்படவில்லை. என் தம்பி விபீஷணன் அரசவையிலேயே எழுந்து என்னை எதிர்த்தும் குரல் கொடுத்தான், அப்போதும் நான் அதனை கண்டுகொள்ளவில்லை. நான் இரக்கமில்லாத ஒரு அரக்கன்தான், ஆனால் இன்னமும் நான் இது குறித்து மேலும் விளக்கமாய் சொல்ல வேண்டியிருக்கிறது என்கிறான் ராவணன். நீதிதேவன் கேட்கிறார், நீயே எல்லாவற்றையும் ஒப்புக்கொண்டு விட்டாயே, இனி என்ன கேட்க வேண்டும்? இல்லை, சில குறுக்கு விசாரணைகள் இருக்கின்றன. முதலில் கம்பரை விசாரிக்க வேண்டும். கம்பர் ஒரு குற்றவாளி, என்னை விசாரிப்பதா என்கிறார். இல்லை இல்லை, ஒரு வழக்கு என்று வந்துவிட்டால் குறுக்கு விசாரணைகளை அனுமதித்துத்தானே தீர வேண்டும். எனவே கம்பரிடத்திலே கேள்வி கேட்பதற்கு ராவணனுக்கு அனுமதி வழங்கப்படுகிறது. ராவணன் கேள்விகளை அடுக்கடுக்காக முன்வைக்கிறான். ஒரு வேடன் மான் மீது குறிவைத்து அம்பு எய்துகிறான். அப்போது அங்கே ஒரு புலி இருக்குமானால் அந்த புலி அந்த மானை உண்ணாமலும் வேடனுக்கு தராமலும் அந்த மானை காப்பாற்றுமா? அல்லது அப்படி செய்வது சாத்தியமாகுமா என்று கேட்கிற போது கம்பர் சொல்லுகிறார், காப்பாற்றினால் அது ஒரு மிகப்பெரிய இரக்க உணர்வு தான், ஆனால் நடைமுறையில் சாத்தியமில்லை. போகட்டும், வேடன் அம்பு எய்வது அது இரக்கமற்ற செயல். சரி, ஒரு உயிரை, மானின் உயிரை கொல்வது இரக்கமற்ற செயல்தான். கம்பரின் கூற்றை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். எனக்கு இன்னொரு கேள்வி இருக்கிறது. இந்த யாகம் வளர்த்து அந்த யாகத்திலே மான் கறி உள்ளிட்ட பல விலங்குகளினுடைய உயிரோடு அவற்றை கொன்று போடுகிறீர்களே, அது இரக்கமுடையதா என்று ராவணன் கேட்கிறான். அதற்கு கம்பர் சொல்லுகிறார், அது பகவத் பிரீதி என்கிற செயலுக்கு சேர்ந்தது, கடவுளுக்கு செய்கிற செயலை பற்றி நீ பேசலாமா என்கிறார். அப்படியா? அப்படியானால் உங்கள் கடவுள் பக்திக்கும் இரக்கத்துக்கும் தொடர்பில்லையா? இரக்கத்தை பற்றி கவலைப்பட வேண்டாமா? மானை கொன்று அல்லது குதிரையை கொன்று அல்லது மாடுகளை கொன்று நெருப்பிலே போட்டு விடலாமா என்று கேட்கிறார். நீ அதையும் இதையும் குழப்பாதே என்கிறார் கம்பர். சரி, அடுத்த கேள்வியை கேட்கிறார். உங்களின் முனிவர்களெல்லாம் இரக்கமுள்ளவர்களா? ஆம், கண்டிப்பாக, அதில் என்ன உனக்கு ஐயம்? வேறொன்றுமில்லை, அவர்கள் தங்கள் ஆசிரமங்களில் மான் தோலையிட்டு அமர்ந்திருக்கிறார்களே, அந்த மான் தோல் எப்படி வந்தது? அவர்கள் இரக்கமுள்ளவர்களாயிற்றே. எந்த மானையும் கொல்லாமல் மான் தோல் எப்படி வரும் என்று கேட்கிற போது கம்பர் தடுமாறுகிறார். இப்படி வரிசையாக கைகேயியை அழைத்து ராவணன் கேட்பான். ராமன் ஊரை விட்டே போகிற போது பூ அழுதன, புல் அழுதன, கன்றழுதன, அந்த காமுகத்தினுடைய கான் ஒழுகும் கான் அழுதன, எல்லாம் அழுததே. அதை கண்டு உங்களுக்கு இரக்கம் ஏற்பட்டு ராமனை ஏன் தடுக்கவில்லை? என்னால் அது முடியாது என்கிறாள் கைகேயி. அப்படியானால் கைகேயிக்கு இரக்கமில்லை, முனிவர்களுக்கு இரக்கமில்லை, இந்த யாகம் வளர்த்து விலங்குகளை கொல்கிறவர்களுக்கு இரக்கமில்லை. இவற்றையெல்லாம் கூட விடுங்கள். தாய் பிடிக்க, தந்தை அறுக்க சீராளனை கரி கேட்டாரே உங்கள் சிவபெருமான், அவர் இரக்கமுடையவரா என்று ராவணன் கேட்கிறான். எனவே எல்லோரும் இப்படி நடந்து கொள்ளுகிற போது அவரவருடைய நம்பிக்கை, அவரவருடைய வாழ்க்கை முறை, பக்தி என்பது எங்கள் நம்பிக்கை. விலங்குகளை கொல்வது பாவமில்லை என்கிறீர்கள். வேடனுக்கு மானை கொல்வது பாவமில்லை, ஏனென்றால் அது அவன் தொழில்.
இப்படி அவரவருக்கு தொழிலும் நம்பிக்கையும் வாழ்க்கை முறையை தீர்மானிக்கும் என்றால், என் தங்கையை அறுத்து இரத்த கிளறியோடு இருக்கிற போது அதற்கு எதிராக நான் ஒரு பெண்ணை தூக்கி கொண்டு வந்தது மட்டும் எப்படி இரக்கம் எனும் ஒரு பொருளிலா அரக்கத்தனத்திற்கான அடையாளமாகும் என்று ராவணன் கேட்கிறான். பல்வேறு கேள்விகள், பல்வேறு முனிவர்களை ஜூரிஸ் என்று இன்றைக்கு நாம் சொல்லுகிறோமே, அண்ணா அதனை அறநெறி கூறுவோர் என்று வால்மீகியை மற்ற முனிவர்களையெல்லாம் கொண்டு வந்து நிறுத்துவார். அத்தனை பேரிடத்திலும் ராவணன் கேட்கிற கேள்விகளை கண்டு அவர்கள் தடுமாறுவதை பார்த்து கடைசியாக நீதிதேவனே மயக்கம் போட்டு விழுந்து விட்டான் என்பதுதான் அந்த நாடகத்தின் சாரம். இன்றைக்கும் கலைவாணன் குழுவினர் அதனை நாடெங்கும் நாடகமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள், பொம்மலாட்டமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அண்ணா எழுதிய சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யமும் நீதிதேவன் மயக்கமும் மறுபடியும் நாடெல்லாம் பரவ வேண்டிய நாடகங்கள். அவற்றை தடை செய்வது நியாயமில்லை. தடை நீக்கிய பெரியவர்களை நாம் பாராட்டுகிறோம். அறிவியல் மற்றும் அறிவியல் சார்ந்த தொழில்நுட்பங்கள் நாளுக்கு நாள் வளர்ச்சி அடைந்து கொண்டே வருகின்றது. எனவே இவற்றை நாம் அறிந்திருப்பது மிகவும் நன்மையாகின்றது. நாம் விடியலே வா நிகழ்ச்சியில் அடுத்து வரவிருப்பது ஆலோசனை நேரம். கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய காலை வணக்கம். தமிழகத்தில் நீர்வளம் எங்குமே பெருக்கணும், அது கட்டாயம். ஆனால் முக்கியமாக எங்கே நம்ம இது சென்னை ஒரு தொழில் நகரம். இங்கு எல்லா வகையான தொழில்களும் வளர்ந்து வருகின்றன, மக்கள் பெருக்கமும் அதிகம். அதனால் என்ன பண்ணோம்னா, இந்த சென்னையினுடைய நீர்வளத்தை எப்படி பெருக்கிறதுன்னு சரியான முறையில் திட்டமிடணும். இந்த சென்னையில் நம்ம தமிழ்நாட்டினுடைய மக்கள் ஆண்டு சராசரி எவ்வளவு விழுக்காடு கூடுதுன்னா, ஒரு சராசரியாக தமிழ்நாட்டுக்கு 1.38 விழுக்காடு தான் ஒரு ஆண்டுக்கும் மற்றொரு ஆண்டுக்கும் மக்கள் தொகை கூடுது. ஆனால் இங்கே எப்படின்னா 2 விழுக்காடு கூடுது. இவ்வாறு கூடுவதற்கு என்ன, இங்கு படிப்பதற்கு வேண்டிய எல்லா வசதியும் எல்லா கல்லூரிகளும் எல்லா நிலையிலும் இங்கே இருக்கிறது, அது ஒரு காரணம். ரெண்டாவது, எங்கள் தொழில் நகரமாக இருக்கணும்னா வர்றவங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்கிது. அந்த காரணத்தினால இங்கே நீர்வளம் அந்த மக்களுக்கு ஏற்ற அளவு நாம் நீர்வளத்தை கொடுக்கணும். இப்போ இருக்கிற மக்கள், நாம் கிரேட்டர் சென்னையை சொல்லவில்லை, அந்த நம்மளுடைய நம்ம சென்னை என்று சொல்லுகின்ற அப்போ சொன்னோம் இல்லையா, அந்த சென்னை நம்ம இருக்கின்ற மக்கள் தொகை கிட்டத்தட்ட 50 லட்சம். இதே அளவு போனோம்னா 2050, அதாவது 2 விழுக்காடு கூற போகும்போது 2050 கிட்டத்தட்ட 1 கோடி மக்கள், அதாவது 10 மில்லியன் அந்த அளவுக்கு வளரும். ஆக இந்த அளவு வளர்கிற போது அவர்களுக்கு வேண்டிய தண்ணீர் தேவை நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும். இப்போ நான் 2004 இங்கே இருக்கிற மக்களுக்கு எவ்வளோ தண்ணீரை கொடுக்கலான்னு ஒரு கணக்கு போட்டேன். அந்த கணக்குப்படி பார்த்தோம்னா, நம்ம இங்கே என்னென்ன பல வகையான வகைகளில் நமக்கு தண்ணீர் கிடைக்கிறது. இன்னும் இங்கே உள்ள ஏரிகள், இங்கு நிலநீர், நம்ம வீராணத்திலிருந்து கிடைக்கின்ற தண்ணீர், விவசாயிகளிடமிருந்து கிடைக்கின்ற தண்ணீர், நெய்வேலியிலிருந்து எடுத்து வருகின்ற தண்ணீர், இவ்வாறு பல வகையான வகைகளில் நமக்கு தண்ணீர் கிடைக்கிறது. இவற்றை எல்லாத்தையுமே நம்ம மொத்தமாக கூட்டி பார்த்தோம்னா அப்போ கிட்டத்தட்ட 28 டிஎம்சி நமக்கு தண்ணி கிடைக்கிது. இந்த 28 டிஎம்சி ஆதாரம் இருக்குது. ஆனால் 28 டிஎம்சிக்கு நம்ம ஆதாரம் இருக்குது. இந்த ஆதாரம் ஒவ்வொரு வருஷமும் கிடைக்குதா அப்படின்னு என்ன பண்ணி பார்த்தேன். அந்த 2004க்கு முன்னாடி உள்ள ஒரு 16 வருஷத்தில் நான் என்ன கணக்கு பண்ணி பார்த்தோம்னா, சராசரியாக ஒரு ஆண்டுக்கு 2.41 டிஎம்சி தான் இருக்குது. ஆனால் இங்கே எப்படின்னா 2 விழுக்காடு கூடுது. இவ்வாறு கூடுவதற்கு என்ன, இங்கு படிப்பதற்கு வேண்டிய எல்லா வசதியும் எல்லா கல்லூரிகளும் எல்லா நிலையிலும் இங்கே இருக்கிறது, அது ஒரு காரணம். ரெண்டாவது, எங்கள் தொழில் நகரமாக இருக்கணும்னா வர்றவங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்கிது. அந்த காரணத்தினால இங்கே நீர்வளம் அந்த மக்களுக்கு ஏற்ற அளவு நாம் நீர்வளத்தை கொடுக்கணும். இப்போ இருக்கிற மக்கள், நாம் கிரேட்டர் சென்னையை சொல்லவில்லை, அந்த நம்மளுடைய நம்ம சென்னை என்று சொல்லுகின்ற அப்போ சொன்னோம் இல்லையா, அந்த சென்னை நம்ம இருக்கின்ற மக்கள் தொகை கிட்டத்தட்ட 50 லட்சம்.
இதே அளவு போனோம்னா 2050 அதாவது 2 விழுக்காடு கூற போகும்போது 2050 வந்து கிட்டத்தட்ட 1 கோடி மக்கள், அதாவது 10 மில்லியன் அந்த அளவுக்கு வளரும். ஆக இந்த அளவு வளர்கிற போது அவர்களுக்கு வேண்டிய தண்ணீர் தேவை நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும். இப்போ நான் 2004 இங்கே இருக்கிற மக்களுக்கு எவ்வளோ தண்ணீரை கொடுக்கலான்னு ஒரு கணக்கு போட்டேன். அந்த கணக்குப்படி பார்த்தோம்னா நம்ம இங்கே என்னென்ன பல வகையான வகைகளில் நமக்கு தண்ணீர் கிடைக்கிறது. ஒன்று இங்கே உள்ள ஏரிகள், இங்கு நிலநீர், நம்ம வீராணத்திலிருந்து கிடைக்கின்ற தண்ணீர், விவசாயிகளிடமிருந்து கிடைக்கின்ற தண்ணீர், நெய்வேலியிலிருந்து எடுத்து வருகின்ற தண்ணீர், இவ்வாறு பல வகையான வகைகளில் நமக்கு தண்ணீர் கிடைக்கிறது. இவற்றை எல்லாத்தையுமே நம்ம மொத்தமாக கூட்டி பார்த்தோம்னா அப்போ வந்து கிட்டத்தட்ட 28 டிஎம்சி நமக்கு தண்ணி கிடைக்குது. இந்த 28 டிஎம்சியை வந்து ஆதாரம் இருக்குது. ஆனால் 28 டிஎம்சிக்கு நம்ம ஆதாரம் இருக்குது. இந்த ஆதாரம் ஒவ்வொரு வருஷமும் கிடைக்குதா அப்படின்னு என்ன பண்ணி பார்த்தேன். அந்த 2004க்கு முன்னாடி உள்ள ஒரு 16 வருஷத்தில் நான் என்ன கணக்கு பண்ணி பார்த்தோம்னா சராசரியாக ஒரு ஆண்டுக்கு 2.41 டிஎம்சி தான் இருக்குது. அதாவது எப்படின்னா அது 68 மில்லியன் கனமீட்டர். அப்போ இருந்த காலத்தில் அவங்களுக்கு எப்படின்னா அந்த தண்ணியை வச்சுக்கிட்டு எவ்வளவு பேருக்கு கொடுக்கலான்னாக்கா ஒரு வருஷத்துக்கு தொடர்ந்து எவ்வளோ லிட்டர் கொடுக்கணுன்னாக்கா 43 லிட்டர் தான் கொடுக்கலாம். அந்தளவு குறைவாகத்தான் நம்ம சராசரி 28 டிஎம்சி இருந்தாலும் சராசரியாக நமக்கு வந்து நிரந்தர நீர்வளமாக 2.4 டிஎம்சி தான் இருக்குது. அதனால் 68 டிஎம் அதாவது நமக்கு எவ்வளோன்னா 43 தான் கொடுக்கலாம். இதை 2050 கொடுக்கணும்னாக்கா எவ்வளோ தான் கொடுக்கணும்? இது 15 போயிடும். ஏன்னா இந்த இதே தான் நீர்வளம்னு வச்சுக்கிட்டோம்னா 15 கனமீட்டர் வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும்? சாதாரணமாக ஒரு 15 லிட்டர் வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும்? அப்போ ஒன்றுமே பண்ண முடியாது. அப்புறம் நமக்கு அடையாறில் மட்டும் ஒரு 2015 ஒரு நாளில் போன தண்ணி 1,00,000 கியூசெக்ஸ். அந்த 1,00,000 கியூசெக்ஸ் அதாவது ஒரு நிமிடத்துக்கு அவ்வளவு கன அடி. அதை நம்ம தேக்கணும்னா கிட்டத்தட்ட 8 டிஎம்சி 9 டிஎம்சி அது ஒரு வருஷத்துக்கே போதும். இந்த தண்ணியெல்லாம் இங்கே தேக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு வைங்களேன். நமக்கு வந்து பக்கத்தில் இருக்க தென் மாவட்டங்கள் காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இங்கே என்ன ஆகணும்னா ஒரு 10-20 டிஎம்சி தேக்கிற அளவுக்கு சின்ன சின்ன ஏரிகள் பெரிய பெரிய நீர்நிலைகளை அமைச்சு அங்கே கொண்டு போய் அதை தேக்கி வைக்கணும். அதாவது வீராணம் பைப்புக்கு வீராணம் குழாய்க்கு மேற்க அதை நம்ம என்ன பண்ணலாம், நமக்கு தென்னைக்கு வேணும்னு வைங்களேன், அந்த வேண்டிய சமயத்தில் அந்த தண்ணீரை நம்ம அங்கேருந்து திரும்ப பெற்றுக்கலாம். இல்லை நிறைய தண்ணி இருக்குது அப்படின்னாக்கா அது அங்கேயே இருக்கலாம், அங்கேயே பயன்படுத்தலாம், அல்லது அடுத்த வருஷத்துக்கு நம்ம ரிசர்வ் பண்ணிக்கலாம். இன்னொன்று என்னென்னா இங்கே தண்ணிக்கு நம்ம நிலநீரை கொடுக்குறது வந்து மீஞ்சூர், பஞ்சட்டி, தாமிரபாகெல்லாம் கொடுக்குது. அந்த இதெல்லாம் இங்கே வந்தோன்னா மீஞ்சூர் வந்து இப்போ வந்து கடல் நீரால் அதனோட உவர்நீராக போச்சு. அதனால் அதை எப்படி நீக்கணும்னா அங்கே வந்து செயற்கை நிலநீரை செய்து நமக்கு அந்த தண்ணீரை திருப்பி நம்ம செயற்கை நீர் செய்தாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக செயற்கை நீர்னா கடல் நீரை அப்புறப்படுத்தலாம். கிட்டத்தட்ட இப்போ 20 கிலோமீட்டர் வந்துருச்சு. இன்னும் ஒரு 10 வருஷம் போனால் இன்னும் 20-30னா மீஞ்சூர் மட்டுமில்ல பஞ்சட்டி, தாமரப்பாக்கம் எல்லாத்தையுமே அந்த கடல் நீர் வந்து அங்கே உள்ள நிலநீரை ஊராக்கி விடும். அதனால் ஒரு தொலைநோக்கு பார்வையுடன் இந்த சென்னை மாநகரத்துக்கு எந்த வழிகளை பின்பற்ற முடியுமோ அந்த வழிகளில் ஒரு 10 ஒரு 5 ஒரு 6 ஆண்டுகளில் நம்ம பண்ணணும். ஆனால் இதையெல்லாம் சில சமயங்களில் நமக்கு தண்ணியே எல்லாம் எவ்வளோ தான் பண்ணாலும் சமயத்தில் ரொம்ப சிரமம் இருக்கும். அதுக்கு ஒரே ஒரு மாற்று வந்து கடல் நீரை நன்னீரைக்கு பயன்படுத்துகிறோம். இப்போ 1190 எம்எல்டி நம்ம மில்லியன் லிட்டர் பண்ணுறத 500 பண்ணணும், அல்ல 1000 பண்ணிட்டோம்னு வைங்களேன். 1000 எம்எல்டியாக பண்ணிட்டோம்னாக்கா இப்போ வந்து நமக்கு வந்து கிட்டத்தட்ட 50 லிட்டர் அதுலேருந்து கொடுக்கலாம். ஈவன் 2050 உள்ள 10 மில்லியன் அதாவது 1 கோடி பேருக்கு ஒருத்தருக்கு 100 லிட்டர் கண்டிப்பாக கொடுக்கலாம். அந்த அளவுக்கு அதை கண்டிப்பாக நம்ம அதுக்கு செலவாகும். ஆனால் அதை செஞ்சு தான் ஆகணும். அப்படி செஞ்சால் தான் இந்த மாநகரத்தை நான் தண்ணீர் தட்டுப்பாட்டிலிருந்து நீக்கலாம் என்று நான் கருதுகிறேன். காலநிலை மாற்றங்களினால் நம் சுற்றுச்சூழல் மாசுபடிந்து கொண்டே இருக்கின்றது. எனவே நம்மால் முடிந்தவரை நம்மை சுற்றி இருக்கும் பகுதிகளை நாம் எவ்வாறு பாதுகாத்துக் கொள்ளலாம் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் டாக்டர் வின்சென்ட் அவர்கள். நம் விடியலை வா நிகழ்ச்சியின் நிறைவு பகுதியாக வரவிருப்பது சுற்றுச்சூழல். இந்த வாரம்
கடந்த வாரத்தை போன்றே இன்னொரு விலங்கை பற்றி நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பொதுவாகவே சிங்கம் என்ற ஒரு வார்த்தையை உச்சரிக்கிற பொழுதே நமக்கு சில குணாதிசயங்கள் மனதிற்கு வரும். இந்த பிரம்மாண்டம், அதோடு ஒரு விவேகம், ஒரு பாசிட்டிவிட்டி என்று சொல்லப்படுகிற அந்த நேர்மறையான ஒரு சிந்தனை, இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் அதனுடைய உடல் அமைப்பு, இவை அனைத்துமே ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது இந்த சிங்கத்தை ஒரு இயற்கையின் கொடையாகவே நாம் கருதலாம். ஏனென்றால் நம்முடைய சுற்றுச்சூழலின் மிகவும் முக்கியமான அங்கமாக திகழ்கிற இந்த சிங்கத்தினுடைய வாழ்க்கை வரலாறும் அதனுடைய பிஹேவியர் என்று சொல்கிறோமே, அதனுடைய நடத்தையுமே நமக்கு பல உன்னத தகவல்களை தந்து கொண்டிருக்கிறது. ஆனால் தான் சிங்கம் விலங்குகளின் ராஜா என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அதனுடைய தலைமை பண்புகள் அமைந்திருப்பதனுடைய காரணமாகத்தான் இதை நாம் விலங்குகளின் ராஜா என்று குறிப்பிடுகிறோம். இதை பூனை வகைகள் ஒன்றாக கருதப்பட்டால் கூட, ஆனால் அதனுடைய உடல் அமைப்பு நமக்கு ஒரு பிரம்மாண்டத்தை தருகிறது. பொதுவாக அதனுடைய உடல் அமைப்பை எடுத்துக்கொண்டால் அதை பார்ப்பதற்கே ஒரு பிரம்மாண்டம் இருப்பது என்பது உண்மை இருந்தால் கூட, அதன் மேலுள்ள வரிகள், அதனுடைய காதுகள், இன்னும் அதனுடைய முகம், இவை எல்லாமே ஒரு வித்தியாசமான ஒரு தோற்றத்தை நமக்கு தருவதே, இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் ஒரு தலைமை பண்புடைய அந்த அனைத்து அம்சங்களும் அந்த விலங்குகளில் அமைந்திருக்கிறது. ஆனால் இந்த சிங்கம் பல நற்பண்புகளை உள்ளடக்கி இருக்கிறது என்பது எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறதா என்பதை தாண்டி நாம் அதை தெரிந்து ஆக வேண்டும் என்பது இன்றைக்கு ஒரு முக்கியமான சூழ்நிலையில் தேவையாக இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு சிங்கத்தினுடைய வாழ்க்கை எடுத்துக்கொண்டால் ஒரு 20 வருடம் வாழக்கூடியது. அந்த 20 வருடத்தில் அதனுடைய அனைத்து பழக்க வழக்கங்களும் இயற்கையோடு இணைந்திருக்கிறது. ஏனென்றால் அவை ஒரு பொழுது கூட இயற்கைக்கு எதிராக செயல்படுவதில்லை. இது ஒரு முக்கியமான தகவல்கள். ஏனென்றால் அது இயற்கையில் வாழுகிற ஒரு விலங்காக இருப்பதோடு இல்லாமல் அந்த இயற்கைக்கு புறம்பாக அவை எப்பொழுதுமே செயல்படுவதில்லை. இது ஒரு முக்கியமான தகவல் நமக்கு தேவையாக இருக்கிறது. ஆனால் இவற்றில் இருக்கிற அந்த உடல் அமைப்புகள் எந்த அளவிற்கு இன்றைக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது என்று கேட்டால், பொதுவாகவே ஆண் சிங்கம், பெண் சிங்கம். இந்த ஆண் சிங்கம், பெண் சிங்கம் என்று சொல்லுவதற்கே இன்னொன்று ஆங்கிலத்தில் ஆண் சிங்கத்தை லயன் என்று சொல்லுகிறோம், பெண் சிங்கத்தை லயனஸ் என்று சொல்லுகிறோம். ஆனால் இவை வேறுபாட்டிற்காக இல்லாமல் அதனுடைய உடல் அமைப்பிலே ஆண் பெண் என்பதற்கு ஏற்றாற் போன்று அதனுடைய உடல் அமைப்புகள் மாறியிருக்கிறது. ஆனால் சிங்கத்தில் மிக முக்கியமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்று கேட்டால், பெண் சிங்கம் ஆண் சிங்கத்தை விட அதிகமான வேகத்தையும் விவேகத்தையும் கொண்டிருக்கிறது என்பது ஒரு இரண்டாவது முக்கிய தகவல் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த பெண் சிங்கத்தினுடைய அந்த விவேகம்தான் அந்த அரசாட்சியை, அந்த வனத்தில் அந்த அரசாட்சியை கட்டமைத்து கொண்டிருக்கிறது என்பது ஒரு பெரிய தகவல்கள். இதை ஏன் குறிப்பிடுகிறேன் என்றால், ஒரு ஆண் பெண் என்பது ஒரு குடும்பமாக மாறுகிற பொழுது ஒரு பெண்ணினுடைய விவேகம் எந்த அளவிற்கு அந்த அரசாட்சியை அந்த வனத்தில் கட்டமைப்பது என்ற ஒரு தகவலும் நமக்கு முக்கியமாக கருதப்படுகிறது. இன்னொன்று சொல்ல வேண்டுமென்றால், ஒரு ஆண் பெண்
என்று இருக்கிற அந்த விலங்குகளின் மத்தியில் குழந்தைகளாக இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு குடும்ப அமைப்பில் கிட்டத்தட்ட 20 முதல் 30 சிங்கங்கள் ஒன்றாக வாழக்கூடிய அந்த அமைப்பு தான் குடும்பம். ஏதோ 1, 2 என்பதல்ல, கிட்டத்தட்ட 20லிருந்து 30 வரைக்கும் அந்த சிங்கங்கள் ஒன்றாக வாழக்கூடிய ஒரு சூழல். அதிலும் குறிப்பாக குட்டி இட்ட பிற்பாடு 2 வருடம் அந்த குட்டிகள் அந்த தாய் தந்தையோடு இருக்கிற அந்த சூழ்நிலையில், அவைகள் வளர்ந்து விட்ட அந்த சூழ்நிலையில் ஆண் சிங்கத்தை மட்டும் குட்டியை மட்டும் அவை விரட்டி விடுகிறது. ஏனென்றால் அவர்கள் அலைந்து சென்று தங்களுடைய கட்டமைப்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அத்தகைய ஒரு சூழல் இருக்கிறது. ஆனால் பெண் குட்டிகளை அது தன்னகைத்தே வைத்துக்கொண்டு அவற்றிற்கு பெரிய பாதுகாப்பாக இந்த பெண் சிங்கம் இருக்கிறது என்பதை வைத்து பார்க்கிற பொழுது, ஒரு பேரண்டல் கேர் என்று சொல்லப்படுகிற குழந்தைகளை பராமரிக்கக்கூடிய அந்த தாய்மை அங்கே மிகவும் போற்றக்கூடியதாக இருக்கக்கூடியது ஒன்றாக இருக்கிறது. அடுத்து குணாதிசயம் என்னவென்று பார்க்கிற பொழுது, பொதுவாக இந்த 20-30 சிங்கங்கள் ஒன்றாக வாழ்கிற அந்த சூழ்நிலையில் பெண் சிங்கம் அந்த தாய் அதுதான் வேட்டையாடுகிற, தன்னிடம் இருக்கிற அந்த மற்ற விலங்குகளுக்கு கொடுக்க வேண்டிய உணவை உருவாக்குகிற ஒரு சூழலை அது தந்து கொண்டிருக்கிறது. அவ்வாறு தருகிற பொழுது அது வேட்டையாடுகிற முறை ஒரு பெரிய மாற்றத்தை, ஒரு பெரிய தகவல்களை நமக்கு தருகிறது. பொதுவாக வேட்டையாடுகிறதற்கு முன்பாடி பெண் சிங்கமும் மற்ற அதனுடன் இருக்கிற மற்ற சிங்கங்களும் குட்டிகளும் மிகவும் பொறுமையாக இருப்போம். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பொறுமையாக இருந்து தன்னுடைய உணவை பெற்றுக்கொள்வதற்கு அவை செய்கிற சில முயற்சிகள் பெரிய பாராட்டுக்குரியதாக இருக்கிறது. அங்கே இருக்கிற அந்த இறையினுடைய தன்மையை புரிந்து கொண்டு அந்த இறைகளில் எது சிறப்பானது என்பதை தெளிவாக புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப தனக்கு வேண்கிற அந்த உணவை மட்டும் பெற்றுக்கொள்வதற்கு அது தயாராக இருக்கிறது. அவ்வாறு தயாராக இருக்கிற பொழுது கிட்டத்தட்ட தன்னுடைய அமைதியான அந்த குணாதிசயத்தின் அடிப்படையில், இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் இந்த வேட்டையாடுகிற யுத்தி என்று சொல்கிறார்களே, அதை சரிவர செய்கிறது. அது எவ்வாறு செய்கிறது என்றால், அந்த அமைப்பில் இருக்கிற அனைத்து விலங்குகளும் தாயினுடைய வலதுபுறமும் இடதுபுறமும் சென்று அந்த இரையை பெற்றுக்கொள்வதற்கு சரியான ஒரு உத்தியை ஏற்படுத்தி கொண்டு அது வேட்டையாடுகிற பொழுது தான் பெற வேண்டிய அந்த இரையை சரியான முறையில் பெற்றுக்கொள்கிறது. ஒரு முறை அந்த உணவை பெற்று பிற்பாடு அவற்றை பகிர்ந்தளித்து தன்னுடைய அனைத்து கூட்டங்களும் அந்த உணவை உண்டு தன்னுடைய பசியை போக்கிக் கொள்கிற அதே சூழ்நிலையில் அதற்கடுத்து எந்த ஒரு விலங்கையும் துன்புறுத்தாமல் இருக்கின்ற அந்த ஒரு குணாதிசயம். ஏனென்றால் இவையெல்லாமே நான் சொன்ன அனைத்து குணாதிசயங்களும் நாம் இந்த விலங்குகளிலிருந்து, குறிப்பாக அந்த விலங்குகளின் ராஜாவாக இருக்கக்கூடிய அந்த சிங்கத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்கிற பொழுது, இயற்கையை பேண வேண்டும் என்றால் சிங்கத்தினுடைய குணாதிசயங்கள் நமக்கு இருக்க வேண்டும். நமக்கு அவ்வளவு வலிமை இருந்தால் கூட, ஆனால் தேவையானதை இயற்கையிலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய, தேவையான நேரத்தில் தேவையான பொருளை பெற்றுக்கொள்ளுகிற அந்த குணாதிசயம் இன்று நமக்கு இருக்கிற பொழுது, நிச்சயமாக இந்த சிங்கங்களின் அந்த பழக்க வழக்கங்கள் ஒரு இயற்கையினுடைய பாதுகாப்பு மையமாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்கிற பொழுது, ஏதோ இயற்கையை பாதுகாக்குவதற்கு நாம் எங்கிருந்தோ சென்று பாடங்களை கற்றுக்கொள்வதை தாண்டி, இது போன்ற விலங்குகள் எப்படி தான் வாழ்கிற இடங்களில் தனக்கு வேண்டுகிற இருப்பிடத்தை, இரையை, இன்னும் சொல்ல வேண்டுமென்றால்
தண்ணீரை, உணவுகளை பெற்றுக்கொள்வதற்கு அது இயற்கையை எவ்வளவு அழகாக பயன்படுத்தி கொள்கிறதோ அதுபோன்று நாம் வாழ்கிற இடத்திலும் இயற்கையிலிருந்து பெற வேண்டிய அந்த பொருட்களை சரியான முறையில் பெற்று அதை பயன்படுத்துகிற பொழுது நம்முடைய சுற்றுச்சூழல் எப்பொழுதுமே சிறப்பாக இருக்கும். அதனால்தான் பல நேரங்களில் நம்முடைய வேகத்தையும் விவேகத்தையும் சாமானிய மக்கள் முன் காட்டுவதை தாண்டி நம்முடைய விவேகத்தையும் வேகத்தையும் எப்பொழுது சரியான முறையில் காட்ட வேண்டும், யாரிடம் காட்ட வேண்டும் என்ற அந்த நுட்பத்தை நமக்கு பெறுகிற பொழுது நமக்கு கீழே இருப்பவர்களை நாம் தாக்குகிற அந்த ஒரு பண்பாடை ஒழித்து நாம் எப்பொழுதுமே ஒரு ராஜாவாக இருக்கிறதுக்கு அது உதவியாக இருக்கும் என்பதை புரிந்து கொள்கிற பொழுது இந்த சிங்கத்தினுடைய வாழ்க்கை நாம் அனைவருக்குமே ஒரு பாடமாக, இயற்கையை காப்பாற்றுவதற்கு பாடமாக, மற்றவர்களை காப்பாற்றுவதற்கு பாடமாக அது அமையும் என்பதை புரிந்து கொள்கிற பொழுது இந்த சிங்கங்களுடைய வாழ்க்கை நம் அனைவருக்குமே பாடமாக இருக்கிறது. நீதி சாய்ந்தாலும் நிமிர்த்தி வைப்போம். நீதி சாயாது, சாய்ந்தாலும் மதுரையிலே எப்படி நிமிர்ந்ததோ அதைப்போல நீதி சாய்ந்தாலும் மதுரையிலே நிமிர்த்தி வைக்கப்பட்டதைப் போல நீதி நிமிர்த்தி வைக்கப்படும்.